பகவத்கீதை ஆரம்பிச்சோம். போன வகுப்புல 35வது பாடல்ல அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம விட்டோம். இந்த 35வது பாடல் 3வது அத்தியாயம் கர்மயோகம், 35வது ஸ்லோகம். இந்த சொல்ல முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸ்வ அனுஷ்டிதா, நன்கு கடைபிடிக்கப்பட்ட. அனுஷ்டித்தல்னா கடைபிடித்தல். ஸ்வனா தன்னால், சுயமாக. பரதர்மா, பரம்னாக்கா அவுட் சைட் மீ, என்னை தவிர. ஸ்வயம்க்கு ஆப்போசிட் பரம். பரதர்மம், பிறருடைய தர்மத்தை காட்டிலும். பரதர்மா ஆத் அப்படின்னு காட்டிலும். விகுண, குணம்னாக்கா நல்ல குணம். குணங்கிறது எப்பவுமே நல்லதுதான் சொல்லுவோம். விகுணம்ங்கிறது குறை. குணக்குறை இருப்பினும் விகுணம்னா குறை. ஸ்வதர்மம், தன்னுடைய தர்மம். ஸ்ரேயான், மிகவும் உயர்ந்தது. சுதர்மே, சுதர்மத்தை கடைபிடிப்பது. நிதனம், இறப்பதும். ஸ்ரேயஸ், உயர்ந்ததே, மேன்மை தரும். பரதர்ம, பிறருடைய தர்மம். பயாவக, பயத்தை விளைவிக்கும். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மா ஸ்வனுஷ்டிதா ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவக அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். முன்காலத்துல நம்முடைய பாரத நாட்டுல மக்கள் அவங்களுடைய தொழிலுக்கும் குணத்துக்கும் பிறப்புக்கும் ஏற்ற மாதிரி 4 வகையாக இருந்தார்கள். 3 காரணங்களாக. ஒன்று குணத்தக, உங்களுடைய குணம் அப்படி இருக்கணும். ஜனனத்தக, பிறப்புனால அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ. மனநத்தக, மனம். குணத்தக, கர்மத்தக. இந்த 3 காரணங்கள். மன அமைப்பு, பிறந்த குடும்பம், செய்கின்ற தொழில். இந்த 3மே ஒரு மக்களை நாடா பிரிக்கும். அப்பா அம்மா நெசவு தொழில் செய்யறாங்க அப்படின்னா, குழந்தைக்கு குழந்தையிலேருந்தே ஊடு பாவு அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண பேச்சாரு. நூல் எடு, சாயம் போடு, திரிக்கணும், தக்லி, இந்த வார்த்தையெல்லாம் அவங்களுக்கு குடும்பத்திலே. தச்சு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு சம்மட்டிங்கிறதோ, அந்த கொட்டாபடி உளி, இது மாதிரி இலைப்புடி, இதெல்லாம் தெரியும். மரத்தினுடைய போக்கு, கிரெயின் எங்க இருக்குது, எங்க சக்கையை வெட்டணும், எந்த போக்குல வெட்டினா சக்கை விழாது, இதெல்லாம் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். இப்போ தொழில் அதுக்கு குலத்தொழிலாக அது பாகுபடுது. இப்போ தொழில் எப்பவுமே குலத்தொழிலாக தான் இருந்தது. இப்போ ஐடி ப்ரொஃபஷனல் ஆகுது, என்ஜின் செய்து, மோட்டார் செய்து, எந்திரங்கள் செய்யறதுனால அது குலத்தொழில் சொல்ல எல்லாமே செய்யக்கூடியது. நான் சொல்றது ஆதிகாலம். தச்சர்கள்லாம் ஒரு தெருவில் வச்சுப்பாங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு ஒளி இல்லைன்னு சொன்னா அவசரமான பக்கத்து வீட்டு ஓடி போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னாக்கா அந்த தெருவில் போயிட்டு வருவாங்க. ஒரு ஊர்ல ஒரே தெருவில் இருந்தாக்கா அந்த தொழிலுக்கு வசதியா இருக்கும். அப்புறம் 2 கை வேணும்னா பக்கத்து ஆள் கூப்பிட்டுக்கலாம். அவங்க விவரம் தெரியும், எப்படி தூக்கணும், எப்படி சட்டத்தை மாட்டணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது. நெசவாளியின் நெசவு தொழில், பானை விளையாடுறவர்கள், இரும்பு கருமாறுகள், அவங்கெல்லாம் அதே மாதிரி உலை வச்சிருப்பாங்க. கறி பத்தலை அப்படின்னா பக்கத்து வீட்டில் கொஞ்சம் கரை வாங்கிக்கலாம். இப்படி இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரியான ஒரு சமுதாயத்துல வர்ணம் அப்படிங்கிறது இருக்கு. வர்ணம்னா நிறம். வர்ணங்கிறது நிறம் மட்டும் இல்லை, பாகுபாடு அப்படிங்கிறது அந்த பொருளை நம்ம எடுக்கிறோம். அதை பார்க்கும்பொழுது ஆரம்பத்தில் இந்த வர்ணங்களாக மக்கள் தொழிலுக்கு ஏற்ற மாதிரியும், பிறப்புக்கு ஏற்ற மாதிரியும், குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வர்ணத்திலையும் 4 ஆசிரமம். ஆசிரமங்கள்ங்கிறது பிரம்மச்சாரியம், அதுக்கப்புறம் கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம் அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு வர்ணத்தாருக்கும்
4 வர்ணத்தாரில் வந்து ஒரு வர்ணத்தார் வந்து முழுவதுமாக படிப்பது, ஓதுதல், ஜோதிடம் செய்யறது, மருத்துவம் பார்த்தல், யஜ்ஞங்கள் வளர்க்கறது, எல்லா விதமான அறிவுரைகள், எல்லா தர்ம நூல்கள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. தர்ம சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், அர்த்த சஸ்திர சாஸ்திரம், பிரேத சாஸ்திரம், எல்லா சாஸ்திரம், நட்சத்திர சாஸ்திரம், அவங்க கிட்ட அந்த அறிவு பொக்கிஷமா இருக்கு. இது எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாமே எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய நாட்டம் எப்பவுமே அடுத்த ஊர் போனாலும் இதே மாதிரியான ஒருத்தர் கிட்ட போய் பேசி என்னென்ன புத்தகம் புதுசாக போட்டிருக்காங்க, என்ன இதில் போட்டு பண்ணியிருக்கிறாங்க, இது கரெக்டானுங்களா அப்படின்லாம் அவங்க பேசிக்குவாங்க. அப்போ அந்த பண்டாரம்னு சொல்லக்கூடிய அந்த ஞானம் அதை காப்பாற்றுகின்ற ஒரு பொறுப்பு ஒரு வர்ணத்தாருக்கு கொடுத்துருக்காங்க. மற்ற வர்ணத்தார் அதை செய்ய முடியாது. மனவத்தாக அவனுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு அமைஞ்சுக்கும். மனப்பாடம் செய்வது, ஓதுதல், அச்சர் சுத்தமாக அந்த உச்சரிப்புகள், குழந்தையிலேருந்தே அந்த பழக்கத்தை வந்து குழந்தை கற்றுக்குது. அப்பா குழந்தை பேசும்பொழுதே ரொம்ப கடினமான சமஸ்கிருதத்தை சொல்லக்கூட அதால் வந்து சொல்ல முடியும். கடாட்ச கரணாந்த அம்புசோம் அப்படின்னு ஒரு வார்த்தை நீ இளம சொல்ல முடியும். அந்த குழந்தைக்கு அதெல்லாம் தெரியும். கடாட்சனா கடைக்கன், கரணார்த்தம்னா அதனுடைய ஒளியினால, அம்புசா அப்படின்னு சொல்லக்கூடியது கடல், பவசமுத்திரத்தை எரிக்கின்ற, இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் அதுக்கு வந்து குழந்தையிலேருந்தே தெரியும், சொல்லி கொடுத்துதான். இப்போ ஜனனத்தக ஒரு குழந்தை அந்த வர்ணத்துக்கு தகுதாம இருக்குது. இப்போ தொழில் அவங்க எல்லாருமே அந்த தொழில் தான் செய்யறதுனால அந்த தொழில் அதுக்கு வந்து கற்றுக் கொடுக்காமலே வருது. குணமும் அதுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு, மாறுவதற்கு இல்லை. அவங்க சொல்றாங்க இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் ஆசைப்படாத, இது மேல நம்ம பிரிய வைக்கக்கூடாது, இந்த காரியத்துல நம்ம இருக்கிற தேவ காரியமா இருக்கணும், இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, இது தொடக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு வளர்க்கறதுனால குணம் அது மாதிரி அமைஞ்சிடும் இல்லையா. பகவான் சொல்றாரு, இந்த மாதிரியான ஓதுதலும் ஓதுவித்தலும் செய்கின்றவர்கள் ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். அவங்க வந்து நிறைய பேர் இருக்க முடியாது, கொஞ்சம் தான் இருக்கு. அவங்களுக்கு வருமானம் எதுவும் கிடையாது, தட்சிணைகள் மட்டும்தான் அவங்களுக்கு. அது சாஸ்திரமே சொல்லுது, நீ பிச்சை எடுத்துதான் பழைக்கணும்னு தான் சொல்லுது. பிச்சையால தான் நீ வாழணும், மற்ற வர்ணத்தார் ஒண்ணு காப்பாற்றணும். அதோட முக்கியமான பொறுப்பு ராஜாங்கத்துக்கு. ராஜா தான் இவங்களெல்லாம் பாதுகாக்கணும். இப்போ ராஜா நீதியை பண்ணுவதும் நிலைநாட்டுவதும், வருமானத்தை பெருக்குவதும், சட்டத்திட்டங்களை நிலைநாட்டுவதும், மக்களை வந்து பக்கத்து ஊர்காரங்கிட்ட காப்பாற்றுவதும், இந்த கொள்ளை கூட்டத்திலேருந்து காப்பாற்றுவதும், நோய் நொடியிலேருந்து நீக்குவதும், பஞ்சகாலத்தில் வந்து அரிசி எல்லாம் பங்கு போட்டு கொடுக்கறதும், தண்ணீரை வந்து எல்லாருக்கும் சரியா பங்கு கொடுக்கறதும் எல்லாமே இன்னொரு கூட்டத்துக்கு செய்யக்கூடியதுக்கு அவங்களுக்கு வந்து நிர்வாகம் திறமை இருக்கிறதுனால அவங்கள சத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சத்ரினாலே கொடையினர். ஒரு கொடை எப்படி வந்து மழையிலையும் வெயிலும் நம்மளை காப்பாற்றுதோ அது மாதிரி ஒரு குடும்பத்தையும் ஒரு சமுதாயத்தையும் இந்த அரசியல் நடத்துறவங்க காப்பாற்றுனா அவங்களுக்கு சத்திரியர் அப்படின்னு. பிரம்மக்கு சம்பந்தமான வேதத்துக்கு வந்து பிரம்மம்னு ஒரு பேரு, வேதத்துக்கு ஸ்ருதின்னு ஒரு பேரு, பிரம்மம்னு ஒரு பேரு. பிரம்மம்னா நம்ம எப்பவுமே கடவுள்னு நினைக்கிறோம், ஆனா அது வந்து வேதத்தையும் குறிக்கும். ஏன்னா வேதம் வேற, கடவுள் வேற. கடவுளுடைய எல்லா சிருஷ்டி ரகசியமே வேதத்துல இருக்கிறதுனால கடவுளை நம்ம தெரிஞ்சுன்னா வேதத்தை தெரிஞ்சாதான் கடவுளுக்கு தெரிஞ்சு. ஓ இப்படி ஒரு ராமானுஜத்தை வந்து மேத்தமெட்டிக்ஸ் புரிஞ்சுன்னா உங்க மேத் தெரிஞ்சுதான் முடியும். அவர் நல்லா கணக்கு போடுவாருங்க அப்படின்னு சொல்றதுல எந்த பெருமையும் ராமானுஜர் கிடையாது. இவன் வந்து சாதாரண கூலியாரு, அவனுக்கு வந்து ரத்தன பாத்துக்கு கவுண்ட் பண்றதும், சம்பளத்தை வந்து கவுண்ட் பண்றது, செலவு கொடுக்கறது மட்டும்தான் கணக்கு தெரியும். அவன் வந்து ராமானுஜர் வந்து என்ன சொல்ல முடியும்? இப்போ ராமானுஜர் புரிஞ்சுன்னா கணக்கு தெரிஞ்சதான் புரியும். எதுக்குங்க அவருக்கு இவ்வளவு பாராட்டு வைக்கிறாங்க, அதெல்லாம் பண்றாங்க, என்ன பண்ணாரு அப்படின்னா கணக்கு போட்டா இது பெரிய விஷயமா அப்படின்னு வந்து அப்போ ராமானுஜத்தை முழுசா வந்து தெரிஞ்சதுன்னா, ராமானுஜனுடைய கணிதத்தையும் தெரிஞ்சிருந்தா ராமானுஜத்தினுடைய உள்ள இருக்கக்கூடிய ஆராய்ச்சியும் கண்டுபிடிக்கணும். இப்போ பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா வேதத்தை தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓ வேதத்துல இவ்வளவு விஷயம் இருக்குன்னா அது இந்த விஷயா இருக்கக்கூடிய பிரம்மம் எப்படிப்பட்டதுன்றது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால வேதத்துக்கும் பிரம்மம்னு பேர். இந்த வேதத்தை மனப்பாடம் பண்ணி அதை வந்து ஓதித்தும் பண்றதுனால பிராமணர்கள் அப்படி பேர்.
அவங்க எல்லாருமே பிரம்மத்தையும் சொல்லிக் கொடுக்கறதுனால அவங்களுக்கு இந்த பிராமணன்ற பேர், இவங்க சாஸ்திரியின் பேர். இந்த வைசியம் அப்படிங்கிறது விஷயத்தை உண்டு பண்ணுது. உலக விஷயங்களை நிர்வாகம் செய்வதனாலும் உற்பத்தியை செய்வதனாலும் வைசியர்கள் அவங்களுக்கு வைசியா. அவங்க கணக்கு வழக்குன்னு நல்லா வச்சிருப்பாங்க. எதுவுமே ரகசியமா வச்சிருக்கனால அவங்க குப்தான்னு கூட பேர், குப்தாச்சி. அந்த குடும்பத்துல பிறக்க குழந்தையும் அவனுக்கு உற்பத்தி பத்தியும் வணிகத்தை பத்தியும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. சூத்திரர்கள் சொல்றவங்க சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்க, அவங்க கீழ் ஜாதின்னு நினைச்சிடாரு. இந்த உயர்வு தாழ்வு எதுவுமே கிடையாது, தொழில தான் வித்தியாசம். எதுக்காக இந்த சுதர்மத்தை பத்தி கண்ணன் இந்த இடத்துல சொல்றாருன்னா, அவர் சொல்வது, உன் சுதர்மத்தை தப்பு தப்பா செய்தா கூட பரவாயில்லப்பா, பரதர்மத்தை வசதியா நல்லா செய்வேன்னு சொல்லிட்டு அதை செய்யாதேங்கிற. என்ன சார் எப்படி சொல்றீங்க? அப்போ ஒரு பிராமணன் பிராமண தொழில் தான் செய்யணும், தட்சிண வீட்டு வாழணுமா, அவன் ஐடி ப்ரொஃபஷன் ஆகக்கூடாதா? ஆகக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்? தட்சிணையில ஒன்றும் காசே வர மாட்டேங்குது, இந்த தொழில் வேண்டாம், என் பையனை எப்படியாவது என்ஜினியர் ஆக்கி டாக்டர் ஆக்கி பண்ணிடலாம் அப்படின்னா, அவனுக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்கிற பையன் தான். அவனுக்கு டாக்டர் படிக்கிறதோ இன்ஜினியரிங் படிக்கிறதோ ஆடிட்டிங் சார்ட்டர் படிக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும். மற்றவங்க காட்டில் செய்துருவான். அதனால தான் அவங்க எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப யாரு அந்த பிராமண தொழிலுக்கு இப்ப இருக்கிறாங்க? யாருமே இல்லை, காப்பாற்றுறதுக்கே ஆள் இல்லாம. இந்த மாதிரி சமுதாயத்துக்கு கேடாயிடும் இல்லையா? எல்லாருமே இனிமேல் வேதத்தை மறந்துட்டு அதை உச்சரிக்கிறத மறந்துட்டாங்க, அர்த்தத்தையும் மறந்துட்டாங்க அப்படின்னா இப்ப என்ன ஆகும் நிலையிருப்பாங்க. பரதர்மம் சொல்லக்கூடிய இன்னொரு தொழிலை வியாபாரத்தையும் நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சோம்னு சொன்னா, சுதர்மத்தினால் என்ன கேடு வருங்கிறது அவர் சொல்றார். இன்னொரு இது இது சமுதாயம் இப்ப இருக்கிற நிலையில நம்ம வர்ணத்தை பத்தியே பேச முடியாது. எப்போ வர்ணத்தை பேசணும் அப்படின்னு சொன்னா, இந்த சமுதாயம் பாரத நாடு முழுக்க எல்லா மனிதனுடைய குறிக்கோளும் ஒன்றுதான், மோட்சம், விடுதலை. எல்லா கவலையிலும் விடுதலை பெற்று பிறப்பிறப்பு சூழ்நிலை சம்சாரித்துவம் அப்படிங்கிறதுல இருந்து விடுதலை பெறுவது பேர் மோட்சம் பேர். சேத்த பேர் வைகுண்டம் போகிறதோ அது மோட்சம் அல்ல, அது தப்பா சொல்லிட்டாங்க. மோட்சம்னா முக்து அப்படின்னு சொன்னாலே, முக்தின்னு சொன்னால் விடுதலைன்னு அர்த்தம், வீடு பேருங்க. எங்க சுத்தினாலும் கடைசியில் நம்ம வீட்டு தான் சேரும். பரமபத விளையாட்டுல பாம்புலையும் ஏரியிலையும் ஏறிக்கிட்டே இருக்கலாம். ஏறும்போது ஒரு பெண்ணு கிட்ட போய் நிற்போம், அங்க போய் நின்றுடுவோம், பெண் சுகம் வேணும். அப்புறம் காய் நகரம், அப்புறம் பார்த்தா ஒரு பாம்புல இறங்கிடுவோம். இது மாதிரி சுகத்துல போனோம்னா கடைசியில் இங்கே வந்து அப்புறம் ஒரு ஒரு நம்பர் போட்டோம்னா ஒரு ரிஷி வருவார், அவர் மேல உட்கார்ந்துருந்தா அவர் ஏணியில ஏற்றி மேலே விட்டுறாரு. அங்க போனா ஒரு பெரிய வீடு, அரண்மனை. அரண்மனை வீடு எல்லாம் கிடைச்சி போச்சுன்னு சுகத்தை உட்காந்துட்டு இருந்து அப்புறம் 2 காய் போட்டுன்னு சொன்னா இறங்கி மறுபடியும் வாழ்நாள் முழுக்க ஆதலும் அடைதலுமாக இருப்பது பேர் சம்சாரிப்போம். இது பெரிய தப்பு ஒன்றும் சொல்லலை, எல்லாரும் அறியாம இருக்கும் வரை இதை சிரித்தாங்க. ஆனா பாரத நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்க, நீங்க சம்சாரித்துவங்கிறது ஏற்றமும் இறக்கமும் ஆதலும் அடைதலும், தன் குறையுடையவன் நிறையுடையவன் அடைய வேண்டியவன் ஆக்கப்படவன் சுகமடையக்கூடியவன் ஒரு தப்பான இருக்கிறப்பா. ஆத்மா எப்பவுமே சுகமுடையது, அது பூர்ணமுடையது, அது பிரம்மம், அதுதான் நீ அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்ச பிறகு அவன் மோட்சம் அடைஞ்சிடறான். இதுதான் மக்களுடைய குறிக்கோளாக இருந்தது. வேற எந்த நாட்டிலையும் இந்த குறிக்கோள் கிடையாது. பாரதம் அப்படின்னு சொன்னாலே ரமித்திருத்தல், ரதி அப்படின்னு சொன்னா கிளைத்திருத்தல், ரம அப்படின்னு சொன்னா ராமனுக்கு அந்த ரமன்ற பேரு எங்க வந்ததுன்னா அவன் ஞானத்துல கிடைச்சிருக்கான். ஆத்மாராமன், ஆத்மாவுடைய சுகத்திலேயே மூழ்கி இருக்கிறவன், ஆனா ஆத்மாராமன் பேர். ஆத்மரதி. இப்ப பா என்று சொன்னால் ஞானம், பா என்று சொன்னால் ஞானம். பா என்றால் வெளிச்சம் கூட அர்த்தம். பாஸ்கரன், ஒளியை கரங்களாக கொண்டவன் பாஸ்கரன், சூரியனுக்கு இருக்கு. வா என்று சொன்னாலே ஞானம், அறிவு, குறிப்பாக ஆத்ம ஞானம், தன் நான் யார் என்று தெரிவிக்கின்றது ஆத்ம ஞானம். அப்ப பாரதி, பாரதம் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற மக்களுடைய ஞானமே ஆத்ம ஞானத்தில் கிடைத்திருக்கின்ற மக்கள் வாழ்கின்ற பூமி இது. அல்லது பாரதம்.
இந்த பாரத மக்களுக்கு ஒரே குறிக்கோள் தான். இப்ப இந்த ஒரு குறிக்கோளாக ஞானத்தை அடைவதற்கு நீ என்ன கர்மம் செய்யணும்னு இருந்தா நூல் நூத்தவனுக்கு இது கிடைக்காதுன்னு சொல்ல முடியுமா? நீ ஆத்மான்னு தெரிஞ்சு கொள்வதற்கு நீ என்ன தொழில் செய்தா என்ன? செருப்பு தைக்கிறவங்க கூட ஞானி ஆக முடியும். அதனாலதான் நோக்கம். இப்ப இரும்பு அடிக்கிறவனுக்கும் ஆத்ம ஞானம் கிடைக்கும். சொல்லி கொடுத்தா அவன் தெரிஞ்சு போகுது. ரமண மன வித்தியாசம் வந்ததுன்னா முடிஞ்சு போச்சு. ரொம்ப பக்கம். விவசாயம் செய்யறவனுக்கும் ஆத்ம ஞானம் கிடைக்கும். ஏன்னா நம்ம நாடு பாரத பூமி, எங்க போனாலும் திண்ணை தோறும் இதுதான் பேசிட்டு இருப்பாங்க. எந்த வீட்டுல போனாலும் ஒரு திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில போனா அந்த வம்பள கருத்துலாம் கிடையாது. இந்த 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 ஆத்ம விவகாரம் தான் பேசப்படும். நீங்க உட்கார்ந்து சொல்றேன் கேளுங்க. என்ன சொல்றாரு பாருங்க. அத்வைத மகரந்தத்துல நம்ம சங்கரர் அப்படின்னு சொல்லி ஒரு வரி எடுத்து பேசுவாங்க. அவன் கேட்பான். அவன் இன்னொரு தென்னையில போயிட்டு இதை சொல்லுவான். நான் இன்னைக்கு இதை கேட்டேன், நான் மகாபாரத கதையை சொல்றேன் அப்படின்னு. அர்ஜுனன் இருந்தான். அவன் வந்து வனவாசம் பண்ணிட்டு இருந்தான். வனவாசம் பண்ணும்பொழுது அவனுடைய அப்பா வந்து இந்திரன். இந்திரனுடைய கருணையினாலதான் இவன் பிறந்தான். அதனால இந்திரன் தான் அவனுக்கு தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறது. அவர் தன்னுடைய மகனுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறானே, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் கொடுக்கலான்ட்டு ஊர் வச்சு அனுப்புறாரு. இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க கதை. ஊர்வசிய வந்து அப்போ வந்து அவங்க என்னென்னோ டான்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் காட்டுறாங்க. அர்ஜுனன் தாடி மீசையெல்லாம் வச்சுட்டு காட்டுல இருக்கிறான். ஏம்மா இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, எதுக்கு உடம்பு ஆட்டி கேட்டி எல்லாம் தொந்தரவு பண்ணிட்டு நீயே கஷ்டப்படுற, உடனே யாரு இங்க வர சொன்னாங்க, உனக்கு என்டர்டைன்மெண்ட் தான் வந்திருக்கிறேன், நீ போய் வேலையை பாருங்க. என்ன அவமானப்பட்டிருக்கேன், நான் யார், நான் இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க மிஸ் யூனிவர்ஸ், என்ன வந்து நீ ஏறிட்டு கூட பார்க்க மாட்டேன்னு கவனிக்க மாட்டேன், ஒரு வார்த்தையோட பேச உனக்கு அவ்வளோ கோபமா, நான் உங்களுக்கு சாபம் கொடுக்குறேன். காமத்தினால் ஏற்பட்ட கோபம், அவளுக்கு காமம், அது கிடைக்கலன்னு போது குரோதம். நீ வந்து ஒரு வருஷம் அரியா இருக்கணும். ரொம்ப நன்றி. கடைசி வருஷம் அஜ்ஞான வாசத்துல அவர் அலியா இருக்கிறார். சாபமே அவருக்கு வந்து வரமாயிடுச்சு. பிரச்சனை இல்லாமல் அனுபவிச்சுட்டாரு. அலியா இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் வருது, அலியா இருக்கிறார். ஆனால் அது அவருக்கு வந்து வரமா தானே போச்சு. இல்லை எவ்வளவு கஷ்டம். தர்மர் வந்து அந்த என்ன நாடு அது, விராடம், அந்த விராட்ட நாட்டுல அவரு ராஜாவுக்கு சிநேகிதனா இருந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. பஞ்சபாண்டவன் காட்டிக்கல. அப்புறம் பீமசேனன் வந்து சமையல்காரரா இருக்காரு. அவர் கை வந்த கடை. அவங்க சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொழில் கிடைச்சா அது கூட பிரச்சனை என்ன இருக்கு. நகுல சகாதேவர்களுக்கு வந்து குதிரை ஆடு அவங்களுக்கெல்லாம் அவங்க அஸ்வினி சகோதரர்கள், பிராணனையே கொண்டவர்கள், மருத்துவர்கள். மாருத்துனே பேரு. மாருத்துனாக்கா வாயு, மாருதம் மருதி, மாருதி அப்படின்னா வாயு. அனுமனுக்கு வாயுன்னு பேர். வாயு புத்திரனால அதுக்கு அனுமனுக்கு மாருத்தின்னு பேர். அதனால மருத்துவமும் பேர். இந்த வாயுவை பிடிச்சி பாக்குறவங்க, நாடியை பிடிச்சி பாக்குறது, வாயு தான் இந்த நாடியில ஓடுது, பிராணனா. அதனால அவங்க மருத்துவர்னு பேர். அது ரெண்டுமே அவங்களுக்கு கை தேர்ந்த கலை. அதனால அவங்களுக்கு வந்து மிருக பாஷையெல்லாம் தெரியும்னா அவங்க வந்து அந்த ஆடு மாடெல்லாம் பார்த்து. ஒரு சுபாவம் கர்மமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு தர்மமா இருக்க முடியுது இல்லையா? அந்த தர்மத்தை மீற முடியாம இருக்குது இல்லை, உங்களுக்கு அது ரொம்ப சுலபமா இருக்கு. சுதர்மத்தை கடைபிடிக்கும் போது கர்மம் தர்மம் ஆயிடும். இதுதான் அவங்களுக்கு பியூட்டி. டாக்டர் சொல்றாரு, இந்த பஸ்பட்டை தேன்ல குழந்தை சாப்பிடணும், நல்லதா போச்சு. எனக்கு தேன் கிடைக்கிறது கசப்பா இருக்கிறதா கூட நாம எழுதுகிறோம், காரணம் அது தேன் இருக்கிறதுனால. ஆனா நீங்க பாவக்காவை மட்டும் சாப்பிடக்கூடாது, அதுவும் நல்லதா போச்சுங்க. எனக்கு பாவக்காய் பிடிக்காது. ஒரு மனிதனுக்கு அதர்மம் பிடிக்கல, ரொம்ப நல்லது தானே. தர்மம் தான் பிடிக்குது, அதை விட சிரேஷ்டம் என்ன இருக்குது. அப்ப தர்மம் பிடிக்குது, அதர்மம் பிடிக்கல அப்படின்னும் போது நீ வந்து உன்னுடைய மனசு எப்படி இருக்குன்றா, பக்குவமாகுது, தூய்மையாகுது, அந்த கரணை சுத்தி கிடையாது. மனதை சுத்தப்படுத்தணும்னு நீங்க முயற்சி பண்ண வேண்டியதில்லை. சுதர்மத்தை கடைபிடிச்சா போதும்.
சுதர்மத்தில் உங்களுக்கு செய்கிற தர்மம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பரதர்மம் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதெல்லாம் போச்சு இல்லை. அதனாலதான் சொல்றாரு பகவான் பாடல, உயர்ந்த தர்மம்னு சொல்லிட்டு இன்னொருத்தத்தை நீ செய்யறதுல நீ பெரிய ஆளாவோட இருக்கலாம், இருந்தாலும் குறையாக செய்கின்ற சுதர்மமே மேல். ஏன் அப்படி சொல்றாருன்னா, இந்த அந்தக்கரணை சுத்தி சுதர்மத்துல தான் கிடைக்கும். ஏன் அந்தக்கரணை சுத்தி வேணுங்கிற, அந்த கரணங்கிறது மனம். மனம் சுத்தமடைகிறதுக்கு கர்மம் உங்களுக்கு செய்யும். அதனால கர்மயோகமா வாழ்வதற்கு சுதர்மம் செய்தால்தான் கர்மயோக வாழ்க்கை வர முடியும். இல்லைன்னா உங்களுக்கு பண திருப்தி கிடைக்கும், ஆனா பணி திருப்தி கிடைக்காது. நிறைய பேருக்கு பண திருப்தி கிடைக்குது, ஆனா பணி திருப்தின்னு சொல்லக்கூடிய ஜாப் சாட்டிஸ்பாக்சன் அது கிடைக்க மாட்டேன். அவங்களுடைய கர்மாவும் அவங்களுடைய தர்மாவும் ஒத்து போக மாட்டேன். போலீஸ் வேலையில செய்யறான், பணம் கிடைக்குது, ஆனா தூக்கமே வர மாட்டேன். ஆல்வேஸ் கில்ட்டி. குற்றவாளி கூட எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருக்கு, அவனுடைய தர்மத்துக்கு அது அவன் சுபாவம் அது இல்லை. ஒரு பிராமண பையனை போலீஸ்காரன் பெரிய துன்பம் எதுவுமே கிடையாது. அவனுடைய தர்மத்தை அவன் விட்டுட்டு இந்த தர்மத்துக்கு ஐபிஎஸ் ஆவேன் வந்தான். ஆனால் அவன் படுற துன்பம் பண திருப்தி இருக்கிறது, ஆனா பணி திருப்தி இல்லை. ஆனா பணம் அவனுக்கு ஆத்ம ஞானம் முக்கியம்னு நினைச்சிருந்தாக்கா இந்த கர்மம் அவனுக்கு கிடையாதான் இருக்கு. இப்ப தட்சிணை வாங்கிட்டு கோயில் இருக்கக்கூடிய ஒரு குருவா இருந்திருந்தானாக்கா அவனுக்கு ஆத்ம ஞானம் ரொம்ப சுலபம் இல்லையா? அதே சத்திரியன் ஒரு போலீஸ் ஆகிட்டுமே, அவனுக்கு அநீதியை கண்ட ரத்தம் கொதிக்குது, அவன் உடல் பலம் கொண்டது, அவனை பார்த்தாலே மிரண்டுருவான், பயந்துருவான். நியாய தர்மம் அவங்ககிட்ட இருக்கு, கொஞ்சம் கூட லஞ்சம் வாங்க முடியாதுங்கிற ஒரு சுபாவம் அவங்ககிட்ட இருக்கு. அவனுக்கு இந்த தொழில் ரொம்ப சரியா இருக்கு. அப்ப ஆத்ம ஞானம் அவனுக்கு ரொம்ப பக்கமா இருக்கு. அவனுக்கு கில்ட்டி இல்லாத வாழ்க்கை வாழ, குற்றவாளியே கிடையாது, அவனுக்கு லஞ்சமே பிடிக்காது. குற்றம் செய்தா உடனடியாக அதை தட்டி கேட்கக்கூடிய உடல் வலுவும் உள்ள வலுவும் இருக்கக்கூடிய ஒரு திடகாத்திரமான ஒரு சத்திரியன். அவனுக்கு அது சரிப்படுது. குணத்தாலும் கர்மத்தாலும் அவன் பிறந்த குடியினாலும் அவனுக்கு எல்லாமே பொருத்தமாக இருப்பதனால அவனுக்கு பணி திருப்தியும் கிடைக்குது, பண திருப்தியும் கிடைக்குது. தன்னுடைய சுதர்மத்தினால் குறைந்த வருமானமா இருந்தாலும் அவன் நிறைந்த மனதோட வாழ முடியும். பரதர்மத்தினால பணத்தை நிறைய சம்பாதிச்சாலும் கூட குற்ற உணர்வோடு வாழ வேண்டும். ஏன்னா நீங்க நினைக்கிற பாரத நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம ஞானம் உங்களுக்கு கிடைக்காமலே போகும். பல பிறவிகள் மறுபடியும் விடுக்க வேண்டியிருக்கிறது. அதனால அர்ஜுனா, நான் தான் இந்த சிருஷ்டியிலேயே இந்த மாதிரி 4 வகையான குணங்களையும் சேர்த்து படைச்சேன். தர்மங்களும் தானாக அமைஞ்சிடுச்சு. தர்மத்துக்கேற்ற கர்மத்தை செய்வதனால அந்த கரணம் சுத்தி ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் அந்த கரணம் சுத்தி அடைஞ்சதுன்னு சொன்னா அந்த கரண நிஷ்கலம் கிடைக்கும். அது மனம் அலைபாயாமல் ஓய்வு. இனிமேல் எதையும் அது வேணும் இது வேணும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு என்ன வேணும்? மேக்சிமம் ஒரு தச்சனுக்கு என்ன மேக்சிமம் என்ன வேணும்? கடைசி வரைக்கும் உழைக்கிறதுக்கு 2 கை இருந்தா போதும். முடியை தீட்டுறதுக்கு ஒரு சாண கட்டா, தொழில் எல்லாம் இருந்தா போதும். அவனுக்கு தேவைகளே குறைஞ்சு போயிடும். அவனுக்கு செய்த திருப்தியும் இருக்கிறது. அவன் மேலும் தன்னுடைய தொழிலிலேயே வருமானத்தை அதிகப்படுத்திக்க பார்க்கிறான். இன்னொரு தொழில் செய்து வருமானத்தை செய்ய வேண்டிய அவசியமே இப்படியா இருக்கிறதுனால ஒரு சொல்றதுல நியாயம் இருக்குன்னு நமக்கு தெரியுது. பகவானே சொல்றார், ஸ்ரேயான் ஸ்வதர்மம் விகுணக, குறையாக இருந்தாலும் கூட ஸ்வதர்மம் தான் ஸ்ரேயஸ், உயர்ந்தது. பரதர்மம் அனுஷ்டித்தார், அதை கடைபிடிப்பதை விட சுதர்மம் கடைபிடிப்பது ஸ்ரேயஸ், குறைவாக இருந்தாலும் ஏதோ அவனுக்கு அவ்வளவுதான். இந்த குடும்பத்துல அவனுக்கு இந்த பையனுக்கு அந்த அளவுக்கு சரியா வரலங்க, குறையாதான் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கு குற்ற உணர்வு இல்லை. பிராமண குடும்பத்திலே பிறந்து அவனுக்கு மனப்பாடம் பண்ண முடியாத ஒரு மன ஊனமோ இருக்கலாம், தீக்குவாயா கூட பிறந்திருக்கலாம். இருந்தாலும் கூட அந்த குறையினால அந்த செய்தாலும் கூட அவனுக்கு என்ன நினைக்கிறான்?
ஆத்ம திருப்தி தான் வரணும். ஆத்ம திருப்தி, குற்றமில்லாத மனம். அந்த மனசுல எப்பவுமே கள்ளம் கவடம் இல்லாமல் இருந்தது போது ஆத்மாவை பக்கமா போயிடலாம். நம்முடைய நாட்டினுடைய பிரதான நோக்கமே இந்த ஞானமா இருக்கிறதுனால இந்த தர்மங்கள் இருக்கு. நமக்கு இது இந்த சமுதாயத்துக்கு ஃபிட்டிங்கா அப்படிங்கிறது என்னால சொல்ல முடியாது. நான் பிறப்பினால சத்திரியனா இருந்தாலும் கூட நான் இப்ப பாடம் தான் சொல்லுவேன். ஒரு பிராமணன் செய்ய வேண்டியதுதான் நான் செய்யறேன். அப்ப குணமும் தொழிலும் பிறப்பு மூலம் கிடைச்சி போச்சுன்னா வசதி. எனக்கு தொழில் டீச்சிங், அது எனக்கு பணி திருப்தியா இருக்குது, பண திருப்தியா இருக்குது. அதனால ஐ எம் டீச்சிங். குணமும் அதே மாதிரி அமைஞ்சிருந்தது இல்லையா? அதுவும் அதே மாதிரி தொடர்ந்து இதே பயிற்சினால குணமும் நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பிறப்பு ஒண்ணுதான் நமக்கு பிரச்சனை. எங்க அம்மா அப்பா பிராமணர் கிடையாது, அப்ராமணர்கள் அப்படிங்கிறதுனால 3ல் 1 குறைஞ்சி போச்சு. குறையது கிடையாது. எந்த தொழிலை செய்தால் நாம் ஞானத்தை அடையணும் அந்த தொழிலை நம்ம செய்யறோம், அவ்வளவுதான் முக்கியம். அண்ணன் செய்து ஸ்டெட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. ஞானத்தை அடைகிறது தான் ஒரு முக்கியம். ஒரு தச்சனா இருந்தாலும் அந்த ஆத்ம ஞானத்தை அடைஞ்சுதான் ஆகணும். அதனால அவன் பிராமணன் தான் ஆகிறான். பிராமணம்ங்கிறது இந்த பிரம்மமாகி வேதத்தினுடைய உத்தரத்தை ஏதாவது முறையில தெரிந்து கொள்வதுதான். உனக்கு தெரிந்த பாஷையில, உனக்கு தெரிந்த முறையில அதை கற்றுக்கொண்டு அது வாழ்வதுதான். அப்படிங்கிறதுனால ஒரு கடைசி வாழ்க்கையில அவன் எல்லாமே பிராமணர்களாம் மாறிடுறாங்க. சூத்திரனும் பிராமணன் ஆயிடலாம், பிராமணனும் பிராமணன் ஆயிடலாம், சத்திரனும் பிராமணன் ஆயிடலாம், வைசியனும் பிராமணன். ஏன்னா பிரம்மத்தை தான் கிடையாது முடிவான ஒரு இலக்கு. அதனால பாரத நாட்டுல இதுதான் எல்லாருக்குமானதுனால இது ஒரு குறை கிடையாது. இப்போ ஒரு பாரத நாட்டில் வாழ்ந்த மனிதர்கள் கெஞ்சி கேட்பாங்க, ஐயா என்னுடைய வேலை பாத்ரூம் கழுவு, தயவு செய்து என்ன செய்ய விடுங்க அப்படின்னு கெஞ்சு வேணா இல்லையா? இன்னைக்கு எல்லாரும் நான் செய்ய மாட்டேன், மனிதன் எடுப்பதா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்க மனத்தை அவங்க தான் எடுக்கிறாங்க. காலையில எவன் ஒருவன் சுதர்மத்தை ஞானத்துக்காக ஒரு சாதனமாக பயன்படுத்துகிறான். சுதர்மங்கிறது ஒரு சாதனம், கர்ம யோகம். கர்ம யோகியாக அவன் மாறின பிறகு சுதர்மம் கக்கூஸ் கழுவது இருந்தா கூட அவன் என்ன சொல்லுவான் ஆசிரமத்துல, நீங்க உங்க வேலையை பாருங்க, இதெல்லாம் கிளீன் பண்ணுறது என்னுடைய வேலை, ப்ளீஸ் allow me to do this work அப்படின்னு வெளியே சொல்லுவாங்க. பாருங்க அவன் ஜாலியை அப்படியே வச்சு அவனை கக்கூஸ் கழுவ விட்டுறாங்க. அநியாயம். அந்த ஆசிரமத்துல சொல்லிக் கொடுக்கறதுன்னா உயர்ந்த கருத்துன்னு சொல்றாங்க. அங்க பாருங்க என்ன வேலை செய்யறாங்க. அவன் செய்யறன்னு போய் கேட்க, அவன் தான் கெஞ்சி கேட்கறான், என்ன செய்யுங்க, என் மனசு சுத்தமா இருக்குங்கிற பரமஹம்சர் தன்னுடைய தலையாலேயே மனத்தை கிளீன் பண்ண. அவருக்கு பெரிய ஒரு முடி போட்ட சுங்கர் அதால கிளீன் பண்ற. அவர் செய்தார். அதை செய்தவர் மனம் சுத்தமாகணுன்ற அவசியம் மற்றவங்களுக்கு அடையாளம் காட்டுற. அவர் இலையில பரிமாறும் பொழுது சாப்பாடு வைப்பாங்க, மலமும் வைக்க சொல்றார். அவங்க கொண்டு வரவங்களை அசூயார். அவர் ரெண்டுத்தையும் சமமா பார்ப்பாரு. ஆனா இதை சாப்பிட அதை சாப்பிட மாட்டேன். அவர் முட்டாள் கிடையாது. அப்படி செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. சம புத்தி வந்துடுச்சு. அப்போ அந்த ஆசிரமத்தில் இருக்கிற பிரம்மச்சாரிகள் சொல்றாங்க, அவனுக்கு அந்த வேலை கிடைச்சு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, என்ன விடுங்க நான் போய் செய்யறேன். போட்டி போடுறேன். எந்த வேலையும் எல்லாரும் செய்வதற்கு தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் எல்லாம் வேறையா. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் கிடைக்குமா? இப்படி ஒரு மனநிலை இருக்குமா? இப்படிதான் அமைதியாக நம்ம பாரத நாடு இருந்தது அந்நியர்கள் வர்ற வரைக்கும். இந்த பாரத நாட்டுக்கும் ஒரு கர்மம் இருக்குது. கலியுகம்ங்கிறது பாரத நாட்டில் ஆரம்பிச்சதா அது கலியுகம்னு பேரு. மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரில கலியுகம் வந்ததுக்கு அவங்க ஏற்கனவே கலியுகத்துல தான் இருக்கிறாங்க. அந்த யுக மாற்றம் வருதுன்னு சொன்னா இங்கதான் மாற முடியுங்கிறதுனால பகவானுடைய சிருஷ்டியினுடைய விளையாட்டு. நாமெல்லாம்
ஒவ்வொரு யுகத்திலையும் இருந்து நம்ம வந்து பக்குவப்பட்டுக்கிட்டே போறோம். 36வது பாட்டு அர்ஜுன உவாச. இப்ப பகவான் பேசி முடிச்சிட்டாரு, அர்ஜுனன் பேச. வாஷ்ணேய கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுறான். விருஷ்ணி வம்சத்துல வந்ததுனால அவருக்கு வாஷ்ணேய அப்படின்னு அவர் செல்லமா கூப்பிடுறான். ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி கூப்பிடுறான். கிருஷ்ணன் இந்த இடத்துல வாஷ்ணேய விருஷ்ணி வம்சத்திலே. அதன் பின் அயம் இந்த புருஷ மனிதன் அனிச்சா நபி தான் விரும்பாவிட்டாலும், அபின்னா ஈவந்தோ இருப்பினும், அனிச்சான் இச்சைனா ஆசை, விருப்பம், விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட, இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் நாட் வில்லிங்னஸ் நாட் டு டூ சச் திங், அனிச்சா நபி பலாத் பலவந்தமாக, நியோஜித இவர் தூண்டப்பட்டவன் மாதிரி, சாவி கொடுத்த பொம்மை மாதிரி, நியோஜிதம் இவர் தூண்டப்பட்டது போல. எதனால்? கேன பிரயுக்த, பிரயோகம்னா ஏவுதல், பிரயோகிச்சுட்டாங்க, இந்த அம்பை பிரயோகிச்சுட்டாங்க, இந்த மந்திரத்தை பிரயோகிச்சுட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரயுக்த ஏவப்பட்டது போல பாவத்தை செய்கிறானே அப்படின்னு கேட்கிறான் சரதி. ஏன் இது மாதிரி மனிதன் ஒரு ஏவப்பட்ட அம்பு மாதிரியும் பொம்மை மாதிரியும் இந்த மாதிரி பாவ காரியத்தில் இறங்கிடுறான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். அத கேன பிரயத்தோயம் பாவம் சரதி புருஷக அனிச்சானபி வாஷ்ணேய பிரதாதி இவ நியோஜித அப்படின்னு. எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் மனிதன் புருஷன் அப்படிங்கிறது இந்த உடம்புங்கிற ஒரு சேத்திரத்துல இந்த வீட்டுக்குள்ள வசிக்கிறதுனால அவனுக்கு பேர் புருஷன் பேர். புறம் அப்படின்னாலே ஒரு இடம், விஷ்ணுபுரம், காந்திபுரம், காஞ்சிபுரம், இது ஒரு புறம். இந்த புறத்தில் வசிக்கிறதுனால வந்து புற உஷதி புருஷ அப்படின்னு. ஓ, அது ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசம் இல்லையா? புருஷன்னாக்கா ஆணு, புருஷின்லாம் கிடையாது, ஒரே வார்த்தை தான், புருஷன் தான். பொதுவா கேட்கிறான், பகவத்கீதை ஓடணும் இல்ல, அந்த 2வது அத்தியாயத்திலே வந்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவன் குறிப்பா அவன் மனசுல வச்சிருக்கிறான், அவனுக்கு துரியோதன மனசுல வச்சு கேட்கிறான். ஏன்னா துரியோதனே ஒரு இடத்துல சொல்றான், என்னால் தர்மம் இதுன்னு தெரிந்து கூட தர்மத்தை கடைபிடிக்க முடியலையே. அவன் தவிக்கிறான், சில சமயத்துல அவனுக்கே வந்து புலம்புறான், இது தர்மம் இல்லைன்னு தெரியுது, ஆனா அதுல நான் விலகவே முடியலையே அப்படின்னு அவன் சொல்றதே நீங்க மகாபாரதத்துல பார்த்துருக்கீங்க. பல இடத்துல அவனே வந்து புலம்பி இருக்கிறான். அவன் நல்லவனா கூட இருக்கிறான் சில சமயத்துல, ஆனால் அவன் செலுத்தப்பட்டது போல இருக்கிறானே, அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே. இதைத்தான் நமக்காக அவன் அர்ஜுன் வந்து துரியோதன மனசுல வச்சு கேட்கறான். அவன் வந்து பல முறை நான் பார்த்துருக்கிறேன், அப்படிப்பட்டவன் கிடையாது, எங்க வீட்டுல குடும்பத்துல பிறந்தவன், எங்க பெரியப்பாவுக்கு பிறந்தவன், இப்படி எல்லாம் இருக்க முடியும். ஒரு பீஷ்மரோட வளர்ப்புல வந்தவன் இருந்தாலும் அவன் வந்து பொதுவாக மனசுல வச்சு கேட்கறான், தன்னைய மனசுல வச்சு கேட்கறான். அவனுடைய அண்ணன் மட்டும் யோக்கியமா? தர்மரும் வந்து செலுத்தப்பட்டவர் மாதிரி தானே சூதாட்டத்தில் இறங்கிட்டாரு. எத்தனை பேர் சொல்றாங்க போதும் போதும்னு சொல்றாங்க, அடிக்கிறாங்க, கையை தசிக்கிறாங்க, இவன் இதோட போதும் சொல்ல மாட்டானா அப்படின்னு எல்லாமே பீஷ்மர்ல இருந்து எல்லாமே தவிக்கிறாங்க. இங்க எல்லாரும் முண்டி போட்டு உட்காந்துருக்காங்க, தோற்று போனவங்க எல்லாம் பணைய வச்சுட்டான், நந்தம்பிங்க தான் முட்டி போட்டுருக்காங்க. இப்பயாவது நிறுத்த மாட்டானா? ஏன் அவர் செலுத்தப்பட்ட மாதிரி அவர் வந்து விட மாட்டேங்கிறார். இந்த சூதாட்டத்தில் அப்படித்தான், போட்டதை சூதிலேயே எடுப்போங்கிறது தான் மற்றவங்க எல்லாருமே. பிசினஸ் பண்றவங்களும் அதுதான் பண்றேன். 1 கோடி போட்டேன் சார், போயிட்டு சார் இன்னொரு 1/2 கோடி போட்டாது நான் எடுத்துருவேன் அப்படின்னு நம்பிக்கை, என் மேல் நம்பி இருக்கு சார், நான் முன்னேறணும் அப்படின்னு சொல்றேன். அது போகணும் வந்தா போயிட்டே தான். புத்திசாலி தான் வந்து இதோட நிறுத்திக்கலாம், 1 கோடி கடனோட நிற்குது.
அடுத்து இன்னும் 6 மாசத்துல 3 கோடி கடன் அது ஆகும். திருப்தி இல்லாத நிலை. இது ஏன் இப்படி மக்கள் செலுத்தப்பட்டது மாதிரி இந்த பலவந்தமாக இந்த கர்மத்தில் ஈடுபடுறாங்க சரத்தி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். ஸ்ரீ பகவான் வாச, பகவான் பதில் சொல்றார். ரஜோகுண சமுத்பவ சமுத்பவம் அப்படின்னா உத்பவம்னா தோன்றுதல், சமுத்பவம்னா கூட்டத்தினால் ஏற்படுவது. ரஜோகுணத்தினால் உண்டாகிய ஏஷ இந்த ஏஷ காம, இந்த காமம் பகவான் சொல்ற இந்த காமம் தான் ஏஷ காமக குரோதக கோபமாக வடிவெடுக்கிறது. ஏஷ இது மகா மகா ஆசன மகாசன பெருந்தீமிகாரன், எவ்வளவு போட்டாலும் சாப்பிட்டே இருப்பான். மகாசனம், அசனம்னா சாப்பிடுறது, அசனம்னா சாப்பிடுறது, மகாசனம்னா சாப்பிட்டுட்டே இருக்கு. அதாவது போகங்களில் போதும் என்ற எண்ணம் இல்லாதவன். மகா பாப்மா, இந்த காமம்ங்கிறது மகாசனம், அளவில்லாமல் சாப்பிடக்கூடிய பேர் காமம் என்று பெயர் அமைகிறார். அது மகா பாவம், பெரிய பாவிய பாவம். ஏனம் இதையே மிக இந்த விஷயத்தில் வைரினம் பகைவனாக வித்தி அறிந்து கொள். பகவான் சொல்றார். அவன் கேட்ட கேள்வி, எதனால் தூண்டப்பட்டு மக்கள் இந்த மாதிரி பாப காரியத்துல இறங்குறாங்க அப்படின்னு அவன் கேட்பா. தூண்டப்பட்ட எதுன்னு கேட்கற இல்லையா? தூண்டப்படுவது தூண்டுவது காமம் அப்படிங்கிற ஒரு சொல். காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ மகாதனோ மகா பாப்மா வித்யே வித்யேனம் இக வைரினம். வித்யேனம் இக என்று தெரிந்து, இக இப்படியாக இக இகன்னு சொல்றோம் இல்லையா? வைரினம் இது எதிரி, வைரஸ். வைரஸ்ங்கிற வார்த்தை எங்க இருந்தா போச்சு? வைரஸ்னா கண்டேஜியம். இந்த வைரஸ்ங்கிற வார்த்தைய இத்தாலியில லாட்டின் மொழியில வைரஸ் தொற்று நோய், கொல்லக்கூடியது, கிருமி அப்படிங்கிற வார்த்தையில சொல்றோம். இந்த வைரினம் வைவம் கண்டேஜியம் ஃப்ளூயிடம் வைரஸ் அப்படின்னு பேர். காமத்துக்கு சர்வலோக சத்ரு அப்படின்னு பேர். எல்லா உலகத்திலையும் அது சத்ரு. சர்வலோகம்னா மேல் 7 உலகம், கீழ் 7 உலகம் சொல்றோம் இல்லையா? அதல விதல பாதாள தலாதல சுதல அப்படின்னு 7 உலகங்கள். டவுன் அப் டவுன் டவுன் பிலோசனம். மேல இருக்கக்கூடிய பித்ருலோகத்துக்கு மேல இருக்கக்கூடிய பூர் புவ ஸ்வக மக ஜன தப சத்திய, இந்த 7 லோகங்களும் எல்லா லோகத்திலும் இந்த காமங்கிறது தான் சர்வ வைரி. இந்த 7 லோகத்திலையும் கீழ் லோகத்திலையுமே எல்லாருக்குமே கஷ்டத்தை கொடுக்குறது இந்த காமம். இந்த காமம் தான் எல்லாவற்றையும் செய்திருக்கிறது. இது எங்கிருந்து பிறகுதுன்னா ரஜோகுணத்திலிருந்து பிறகுது. இந்த காமம் ஆத்மாவுக்கு ரொம்ப பக்கத்துல. ஏன்னா ஆத்மா ஆனந்த சொரூபம். காமமும் ஆனந்தத்தை அடையிறது தான் முயற்சி பண்ணும். ஆத்மாவுக்கு ரொம்ப அருகாகும். இப்ப பகவானுக்கு இருக்கக்கூடிய 3 சக்திகள், இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தியில இந்த இச்சா சக்தியாக இருப்பது காமம் தான். சோ காமயத்தை அப்படின்னு பகவானே சொல்றார் வேதத்துல. நான் இவ்வாறு ஆசைப்பட்டேன், பகுஷ்யாம் பலவாக ஆகணும்.
பிரஜாயாயத்தே, பிரஜைகளை உற்பத்தி செய்யணும் என்று ஆசைப்பட்டு தான் சிருஷ்டி ஆரம்பிச்சதா சொல்லுது வேதம். பகவானே காமத்திலாக தான் இந்த சிருஷ்டியை செய்திருக்காரு. அவருக்கு காமம் இல்லைன்னு. அதனால அவர் தியானத்துக்கு போயிடுறாரு ஈஸ்வரன், காமம் இல்லாமல் போயிடுறாரு. அப்போ சிருஷ்டியெல்லாம் நின்று போயிடுது. வெஜிடேஷன்ஸ் குரோத்தே இல்லை, ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே நிற்குது, விதையும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லா இனங்களுமே இனவிருத்தி இல்லாமல் இருக்கு, இனமே அழிஞ்சிடும் போல் இருக்கு. இப்போ தேவரெல்லாம் போறாங்க, ஐயோ இந்த சிருஷ்டியை நின்றுடும் போல் இருக்கு, பகவான் ஈசன் ஒரு காமம் இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு. இப்போ மன்மதன் தான் பிடிச்சான், எப்பா கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் அப்படின்னு. என்ன இப்படி செய்ய சொல்றீங்களே, பகவானுக்கே நான் காமம் உண்டாக்குறதா அப்படின்னு, நீ தான் செய்தாகணும். அவரு போய் பாவம் அது தியானத்தில் இருக்கும்போது காமத்தை உண்டாகிட்டார். நெற்றி கண்ணை தெரிஞ்சு தன்னை தியாகம் பண்ணிட்டான். இப்போ மறுபடியும் அவருக்கு பார்வதி சொல்றாரு, சிருஷ்டிக்காக தானே பையன் அதை மாதிரி பண்ணான், நீங்க இப்படி பண்ணிடலாமா, இப்படி கண்ணை திறந்துட்டீங்களே. அவன் என்ன பண்ணுவான், அப்புறம் அவனுக்கு சூட்சுமமான உடம்பு கொடுத்துட்றேன், அவனுடைய ரசிக்கு மட்டும் தான் தெரிவான், அதனால அவன் பேர் அனங்கன்னு பேர். அங்கம் இல்லாதவன், உருகுவதெல்லாம் கிடையாது, அனங்கன். அவன் கண்ணுக்கும் தெரிய மாட்டான், யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டான், அவன் வயசுக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு கதை. காமம் இல்லாமல் சிருஷ்டியே கிடையாது. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் காமம் ரொம்ப முக்கியமா இருக்கு. என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், அதுக்காக கொண்டு போய் இந்த பாண்டான்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒரே ஒரு பாண்டா கிடைச்சது, அதனுடைய உடம்புல இருந்தே குரோமோசோம்ஸ் எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அது பண்ணா எல்லாம் ஆணாதான் இருக்கும், இல்லை பெண்ணா இருக்கும். எங்கேயோ பிடிச்சி ஒரு பெண் பாண்டா பிடிச்சி ஒரு கூண்டுல போட்டு எல்லாம் ப்ளீஸ் குழந்தை பெற்றுக்கிறாங்க, காமம் வர மாட்டேங்குது. அதோட இயல்பான சூழ்நிலையில் தான் அதுக்கு காமம் உண்டாகும். அது மூங்கில் காட்டுல சாப்பிட்டு இருக்கும்போது தான் அது காம உற்பத்தி ஆகும். இவங்களும் பண்றாங்க, ஜூல அது குட்டி போடவே மாட்டேன். நாமளும் ஜூல எவ்வளோ நியூஸ் பேப்பர்ல வருது, புதிதாக சிறுத்தை குழந்தை இட்டது அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில எல்லா தினமும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது, டிக்கெட் வாங்கிட்டு வேடிக்கை பார்க்கும்போது எப்படியாவது குட்டி போடும். ஆனா காமம் இல்லைன்னு சொன்னா நமக்கு தான் பிரச்சனை. அந்த இனம் அழிஞ்சிடவே நமக்கு கவலையா. பகவான் இனம் அழியக்கூடாதுங்கிறதுக்காக காமத்துக்கு இருக்காரு. தன்னுடைய பேணல், தனக்கு உடல் மேலேயே காமம் இல்லைன்னு வைங்க. இன்னைக்கு காமம் உடம்புல இருக்கு இல்லையா, மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றோம். உலகத்திலே அவள் தான் அழகி, அதுக்கப்புறம் ரெண்டாவது தான் மீதி எல்லாமே. இந்த உலகத்துல அவள் தான். ஆனா அந்த அம்மாவும் வெளியே வரும் பொழுது மேக்கப் பண்ணிட்டு தானே வராங்க. அவங்களுக்கு மேக்கப் இல்லாம இருந்தா தானே அவங்க உண்மையிலேயே அழகி. உலக அழகி அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னா, பட் ஸ்டில் ஷி நீட்ஸ். அந்த அழகிக்கும் தன் உடல் மீது காமம் இருப்பதனால அது குறைவாக இருக்கதான் உணர்றாங்க. அப்ப காமம்ங்கிறது என்ன செய்யுது, போதவில்லை பத்தவில்லைன்னு தான் சொல்லிட்டே இருக்கணும். அது பேர் தான் காமம் அர்த்தம். உணவு பத்தலை இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா அது காமம். எனக்கு ட்ரெஸ் பத்தலை அப்படின்னா ட்ரெஸ் வாங்குறோம். செருப்பு பத்தலைன்னா ரெண்டு மூணு செருப்பு. ஒரு வீடு இருந்தாலும் அது பத்த மாட்டேங்குது. இந்த காமங்கிறது அனாச்சம், அது அசனம், அனசனம், மகாசனம். அது அனலம், அலம்னா போதும்னா அலம் புத்தி, எல்லாத்திலும் அலம் புத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுது, போதும்னு சொல்லணும், அலையாத. அலம் புத்தின்னா போதுங்கிறது. இந்த நெருப்பு போதும்னே சொல்லாது. நெய்யை ஊத்துனா இன்னும் குபுகுபுன்னு எரியும். ஆனா நெய்யை ஊத்துனா அணையன்னு பார்த்தா இப்படி எரியுது. 2 கட்டையை போடுவாங்க, அதையும் சாப்பிடும். இன்னும் பெரிய கட்டையை போடுவாங்க, உருட்டு கட்டையை, அதையும் சாப்பிடும். அதனால அது பேர் அனலம்னு பேர். அனல் அப்படிங்கிறோம். அனல்னா அது போதும்னே சொல்லாது. இப்படி தீ மாதிரி எரியாது. காட்டையே எரிச்சிட்டு கூட அது கேட்கும். அதனுடைய நாக்குகள் அப்படியே பறக்கும், குடுன்னு கேட்கும். அதனால அதுக்கு அனலம்னு பேர். காமம் அது போல அனல்.
அது வந்து அது பசிக்கு யாரும் போட்டு தீனியை போட்டு காமத்தை யாரும் அடக்கணவே கிடையாது. ஆனா நான் தான் அதுக்கு எல்லா மிருகத்துக்கும் கொடுத்துருக்கிறேன். அது தன்னுடைய இனவிருத்தியை செய்யணும் அப்படிங்கிறது அதுக்கு ஆசையை தூண்டலைன்னா இனம் அழிஞ்சிடும். புங்க மரம் இருந்ததுன்னா அந்த சீசன்ல பார்த்து தரையெல்லாம் புங்க பூவா கொட்டி கிடக்கும், மிதிக்கவே நமக்கு கஷ்டமா. இப்ப இந்த சரக்கொன்றை இருக்குது, அது கீழே எல்லாம் மஞ்சள் கலர்ல காட்டுல போனோம்னா தரையெல்லாம் எங்க பார்த்தாலும் மலர்களும் விதைகளுமாக இருக்குது. ஆலமரத்துக்கு ஒரு பழத்துக்குள்ளே ஆயிரக்கணக்கான விதை இருக்கு. அதனுடைய மரத்துல எல்லா விதைகளுமே எல்லா பழங்களுமே ஆயிரங்களா போட்டா பல பில்லியன் வரும். அதெல்லாம் முளைச்சதுன்னா அந்த உலகத்துல ஆலமரம் தவிர ஒண்ணுமே இல்லை. சால்மன் ஃபிஷ் அது ஒரு நாளைக்கு 2000 முட்டை இடுது. தினம் 2000 முட்டையிட்டு அத்தனையும் பொழைச்சி அத்தனை மீன் ஆச்சுன்னு சொன்னா அந்த நைல் நதியிலையோ அல்லது வந்து ரைன் நதியிலையோ நமக்கு தண்ணிக்கு பதிலா மீன் தான் இருக்கும், நடந்து போயிடலாம். இருக்கிறது இல்லையே, அத்தனை போட்டி அத்தனை அழிவு இந்த உலகத்துல இருக்குது. கோழி எல்லாம் முட்டை எல்லாமே கோழி ஆச்சுன்னு சொன்னா உலகத்துல கோழி தான் இருக்கும். ஆனா நம்ம எல்லாமே ஆம்லெட் சாப்பிடுறோம், 1-2 அது கோழிக்கு விட்டுறோம். எல்லாமே காமத்தினால் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் காமம். அது வந்து நம்ம துவேஷம் சொல்லி அது தப்புன்னு சொல்ல வேண்டாம். பகவான் சொல்றாரு, இந்த காமம் வந்து எங்கேருந்து உண்டாகுது? ரஜோகுணத்துல உண்டாகுது. தமோ குணத்துல என்ன உண்டாகுதுன்னா ஞானம் உண்டாகுது. டயகனலி ஆப்போசிட். இது வந்து காமம் வந்து உன்னை பிரவருத்தியில கொண்டு போகும், செய்ய வைக்கும். ஆனா இந்த சத்துவ குணம் வந்து நிவர்த்தியில கொண்டு போகும், உன்னை வந்து செயலை நிறுத்தி விட்டு கொண்டு போயிடும். இப்ப சத்துவ குணம் இருக்கும்போது உங்களுக்கு ஞானம் வரும், ரஜோகுணம் இருக்கும்போது விருத்தி செய்யக்கூடிய அந்த பிரவருத்தியில இறங்கும். தமோ குணம் ரெண்டுமே செய்யாது, மூடிடும். ஒண்ணு ஞானத்தையும் மறைச்சிடும், செயலையும் மறைச்சிடும். எப்ப தூங்கலாம், எப்ப சாப்பிடலாம், அப்படியே பெருந்துயிரி பேர் உறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க செய்திருந்தார். இந்த பகவான் சொல்றாரு, அர்ஜுனா காம ஏஷ குரோத ஏஷ, இந்த காமத்திலிருந்து குரோதம் உண்டாகிறது. எப்படி இந்த ஊர்வசிக்கு தான் விரும்பிய பொருள் கிடைக்கலான்னு சாபம் கொடுக்குறான், கோபம் தாங்க முடியும். இந்த காமத்துக்கு வந்து குறிக்கோள் தான் முக்கியமே தவிர எப்படி அடையணுங்கிறது முக்கியம் கிடையாது. காமம் வரும்பொழுது இந்த ரஜோகுணம் மிகுவதனால சத்துவகுணம் அப்படியே மூடிடும், ஞானம் மூடப்படும். எப்பேற்பட்ட அறிஞனா இருந்தாலும் காம வசப்பட்டுட்டான்னு சொன்னா அவனால அதை வந்து அறிவை தான் போயிடும். அவரா சார் இப்படி பண்ணாரு, ஒரு பெரிய வைஸ் சான்சலர் ஆச்சு. காமம் வந்துட்டா என்ன பண்றாங்க? வைஸ் சான்சலர் ஆகிறோட காமம், அதுக்கு வந்து ஒரு 5 கோடி கொடுத்தீங்க. இப்போ அதை எடுக்கணும் இல்லை. இப்போ காமவசப்பட்டு வைஸ் சான்சலர் ஆனவன் காமத்திலே தானே போவான். அது வந்து மகாசனம் தீனி போட்டுக்கிட்டே இருக்கு. 5 கோடி கொடுத்து வாங்கினாக்கா அது 6 கோடியா சம்பாதிக்கணும்னு சொன்னா பாவங்களை பெருசா செஞ்சுட்டே இருக்கு. முடிவு எப்படின்னு பாக்குறதே கிடையாது. முடிவு தான் முக்கியமே தவிர வழி முக்கியம். த மீன்ஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், தி எண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனா நம்ம பாரத நாட்டில் சொல்றாங்க முடிவு முக்கியம் இல்லை, வழிதான் முக்கியங்கிறார். எனக்கு சுதந்திரம் வேணும் நாட்டுக்கு, நம்ம காந்தி சொல்றாரு. ஆனால் அகிம்சை தான் வழி, வேற வழியே கிடையாது. எனக்கு முடிவு முக்கியம் இல்லையா, அடைகின்ற வழிதான் முக்கியங்கிற. அகிம்சையை தவிர வேற வழியே கிடையாது. அகிம்சோ பரம தர்மங்கிற அகிம்சையில தான் நான் எனக்கு வந்து நம்ம நாடு சுதந்திரம் கிடைச்சுன்னா உலகமெல்லாம் சொல்லணும், அந்த நாடு தான் வழிகாட்டி. அடிமையிலேருந்து வெளிவரதுக்கு அகிம்சையை தான் அது வந்து ஆயுதமா பயன்படுத்துது. ஹிம்சை தானே எப்பவும் ஆயுதம், ஆயுதம் எப்பவுமே ஹிம்சை தான் பண்ணணும். ஆனா அஹிம்சை ஒரு ஆயுதமா இருக்க முடியுங்கிறத வந்து சத்திய சோதனை செய்து காமிச்சார். ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வித் ட்ரூத், அவர் புக்கா தான் பேர். எ மேன் கேன் டூ அப்படின்னு ஒரு போட்டோ வச்சிருக்கிறாங்க வாஷிங்டன். ஒரு மனிதனால் நிச்சயம் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு உதாரணம் கொடுத்திருக்காங்க, காந்தியை தான். முடிவு முக்கியம் இல்லை, அதை அடைகின்ற வழிதான் முக்கியம் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் பழக்கம். ஆனா காமம் வந்துட்டோம்னா முடிவு தான் முக்கியம். எனக்கு ஆசையை அடையணும், ஏதாவது ட்ரிக் இருக்குதா, ஷார்ட்கட் இருக்குதா, மறைஞ்சு செய்யலாமா, ஆசை வெட்க மரியாது அப்படின்னு
அது மறைச்சிடும் அப்படிங்கிற. இப்போ காமத்திலிருந்து குரோதம் பிறக்கிறது. ஆசைப்படும் பொருள் அடைய முடியலன்னு சொன்னா அது வெறுப்பாக தான் மாறும், அது கோபமாக மாறும். இந்த தடையை நீக்கிறதுக்கு ஏதாவது தந்திரம் பண்ண முடியுமா அப்படின்னு அவன் பார்க்கணும். இதுக்கு யார் தடையா இருக்கிறாங்க? அந்த தாய்மாமன் தான் தடையா நிற்கிறான். வெட்டு குரோதம் வர காமத்தினால் செய்யத்தகாதது செய்கிறோம். இன்னைக்கு சிறைச்சாலை முழுக்கிற அத்தனை பேருமே யாருன்னு பார்த்தோம்னு சொன்னா காமத்தின் உந்துதலால் குரோதத்தினால் உள்ள போனவங்க. அவங்களுடைய தத்துவ குணம் மூடப்பட்டது. நம்ம படித்தவங்க எல்லாம் கூட உள்ள இருக்கிறான், படிக்காதவனும் இருக்கிறான். படிக்காதவனாவது காமத்துல வாய்ப்பட்டு அவன் தப்பிச்சுட்டான்னு சொல்றான். படித்தவன் கூட உள்ள இருக்கிறான். 3 வருஷம் உள்ள இருந்தாரு, நீதிபதியே உள்ள இருந்துட்டு வர, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி. என்ன சொல்றது? காமம் குரோதம் வந்துட்டாங்க, ஞானத்துக்கு எங்க வேலை? இது ஞான சாதனம் பகவத்கீதை. அப்ப குரோதத்தை அவர் விடத்தான் சொல்வார், காமத்தை சொல்வார். காமம் ஒரு அற்புதமான கருவி. இனவிருத்திக்காகவும் ஒரு இனம் வாழ்வதற்காகவும் இனவிருத்திக்காகவும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் இனத்தை காப்பாற்றும். தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகத்தான் உலக அழகிய மேக்கப் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவன் தன்னை காப்பாற்றிக்க தன் தொழில் எதுன்னு சொன்னா அதுக்கு அந்த உடம்பை அவன் பார்த்துக்கிறான், எக்ஸசைஸ்லாம் செய்யறான், உணவெல்லாம் சாப்பிட்றான், தற்காப்பு. இப்போ நாம எல்லாமும் இந்த தன் உடலை காக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினாலதான் இந்த குருஜான் வயிற்றுக்கு தான் நான் எல்லாம் பாடுபடுறேன். இப்போ காமம்னு ஒண்ணு இல்லைன்னு வைங்க, பசிங்கிற ஒரு காமம் இல்லைன்னா நாம சாப்பிட விட நிறுத்துவோம், அந்த இனம் அவனோட போயிடும். அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கருவி, அதை கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு புத்தியும் கொடுத்துட்டு புருஷாதாரம் சொல்லக்கூடிய ஃப்ரீவில். அந்த காமத்தை எதுக்கோ அதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும், ரீப்ரொடக்ஷனுக்கு மட்டும்தான், அது என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. இப்போ ரீப்ரொடக்ஷன் வேலை என்டர்டெயின்மெண்ட் ஆகிப்போச்சு. அதே மாதிரி தன்னை காப்பாற்றிக்கணும்னு சொல்ற காமத்துக்காக போராட வேண்டியது. இந்த உலகத்துல போராடு, ஒரு மான் போராட வேண்டியது, ஒரு நாய் போராட வேண்டியது, பூனை போராட வேண்டியது, கற்பாம்பூச்சியோட போராடு. எப்ப இவங்க செருப்பு தொடர்பு எடுத்துட்டு வந்துருவாங்களோன்னு நுழைஞ்ச உடனே டக்கரகந்து ஓடுது. குழந்தைகள் முதல் டீச்சிங் அதுதான். லைட் போட்டு வெளிச்சம் வந்தா இருட்டு எங்கிருந்து தான் ஓடி போய் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அது பாதுகாப்பு. வாழ்க்கை முழுக்க போராட்டங்களாகவும் இனவிருத்தியும் மட்டுமே இருக்கிறதுனால காமம் மட்டுமே அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கிறது நிச்சயம், அது உண்மை. ஆனா மனிதன் ரீப்ரொடக்ஷனும் பாதுகாப்பு மட்டும்தானா? இல்லை இல்லையா? அதனாலதான் மனிதன் கலையும் விளையாட்டையும் கண்டுபிடிச்சிருக்கான். தன்னுடைய ரீப்ரொடக்டிவ் எனர்ஜி காமத்தை வடிகாலாக்குவதற்கு கலையை அம்சமா பயன்படுத்துறார். அது ஓவியமாகவும் நடனமாகவும் இசையாகவும் மாறுது. அதே மாதிரி உடற்பயிற்சி, உடல் அன்னைக்கு வேட்டையாடினா 40 கிலோமீட்டர் ஓடினா ஒரு மானு துரத்திக்கிட்டு ஒரு முயல் தான் கிடைச்சது, ஒரு சின்ன எலி மட்டும் கிடைக்கும். இன்னைக்கு 10 பேர் சாப்பிடணும் வீட்டுக்கு, வெறுங்கையோட வரக்கூடாதுன்னு ஒரு எலியாவது பிடிச்சிட்டு வரான். ஒரு அணில் கிடைக்கும், எவ்வளவு போராடுறான், ஈட்டி எரிந்தான், தாவி தாவி பிடிச்சான், பள்ளத்துல இறங்கினான். இன்னைக்கு ஒண்ணுமே செய்யாம நமக்கு டேபிள்ல இட்லி வருது. எந்த வேட்டையும் இல்லாம நமக்கு அன்றாடம் நமக்கு உணவு நமக்கு வருது. 40 கிலோமீட்டர் ஓடணும் இல்லை, ஈட்டி எரியணும் இல்லை. அந்த காமம் நம்ம கிட்டே இருக்கு. அட்வென்ச்சரஸ் மைண்ட், அதுக்காக விளையாட்டு கண்டுபிடிச்சு. விளையாட்டும் கலையும் ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் அவன் மிருகமாக போயிடுவான். அவன் காமத்துக்கு வடிகாலே இல்லாமல் போயிடும். அந்த காமம் என்ற ரஜோகுணத்தில் வருகின்ற அந்த ஒரு வழிகாலாக அதை உன்னதப்படுது. சப்ளிமேஷன் பேர். The method of subliming the inner thirst and the lust, அதை கொண்டு கொடுப்பதற்கு கலை தேவை. கடைசியில கலையே மறுபடியும் காமதை தூண்டுவதாக மாறும். கடைசியில விளையாட்டே போராட்டமாகி மனிதன் ஒருத்தன் அடிச்சுட்டு போகிறது அப்படி போகக்கூடாது. அந்த எல்லையை நம்ம காப்பாற்றணும். எல்லாத்துக்கும் ஒரு இலக்கு, காமத்துக்கு வடிகால். அதுக்கு இலக்கணம் வேணும் இல்லையா? இலக்கணம் மீறிய கவிதைகள் எழுத முடியுமா? இல்ல சார், நாங்கெல்லாம் புது கவிதை
நாசமா போகும். இலக்கணம்ங்கிறதே எது? அப்போ விளையாட்டுக்கு ஒரு இலக்கணம் வேணும். இலக்கு ஜெயிக்கிறது தான், ஆனா இலக்கணம் வேணும்யா. இதுதான் ஒரு குதிரை இப்படிதான் போகும், பிஷப் இப்படி சைட்ல தான் போவார், ரூலுக்குள்ளதான் ஆட முடியும். வித்தின் திஸ் லிமிட் யூ மஸ்ட் பிளே. ஸோ இலக்கணம், இலக்கியம் என்று சொல்லக்கூடிய இலக்கு, இலக்கு இது குறிக்கோள். உனக்கு ஞானம்னு வந்துச்சுனாக்கா இலக்கணம் என்ன? தர்மம் தானே. காமம் எப்படி யாருக்க முடியும்? காமம் தான் அவனுடைய இலக்கா இருந்தா கூட இலக்கணம் வேணும் இல்லை, ஏன்னா நீ மனிதன். அப்போ காமத்துக்கு ஒரு இலக்கணம் இருக்குது. அந்த இலக்கணம் உனக்கு கலை, அது இன்னொன்று விளையாட்டு, அதுக்குள்ளே இலக்கணம் இருக்கிறது. அப்ப இலக்கியத்தை பத்தி பேசுறவங்க எல்லாம் இலக்கணத்தை பத்தி பேசுறது கிடையாது. இலக்கியம் தான் என்னன்னே தெரிய மாட்டேது நிறைய பேர். சமகால இலக்கியம், போஸ்ட் மாடர்னிசம், அப்புறம் கலோரியலிசம் இலக்கியம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சுத்த முட்டாள்தனமான பேச்சுக்களை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அடுத்த பாடல் 38, 43 பாட்டு இன்னைக்கு இருக்குது. யதா எவ்விதம் தூமேன, தூமம்னா புகை, தூமக்கேது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வால் நட்சத்திரத்துக்கு புகையா இருக்கும், அந்த வால் புகையா இருக்கிறதுனால கேதுன்னா வால், ராகு கேதுங்கும்போது ராகு தலை, கேதுன்னா வால். அந்த வால் வந்து புகைமா இருக்கிறதுனால அதுக்கு வந்து தூமக்கேதுன்னு பேரு. புகை, அதுக்கு தூமக்கேதுன்னு அந்த வால் நட்சத்திரத்துக்கு பேர். நம்ம காமெட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். இப்போ தூமம்னாக்கா புகை. தூபம் போடுறான் பாருங்க, தூமம் தான் இப்ப வந்து தூபம் ஆயிடுச்சு, தூபம் போட்டுட்டு இருக்கிறான். தூமேன வக்னி, வன்னி, வன்னின்னா நெருப்பு. மலேன அழுக்கினால், ஆதர்ச, ஆதர்சம்னா கண்ணாடி, முகம் பார்க்கிற கண்ணாடி. ஆப்ரியதே மறைக்கப்படுகிறது. யதா எவ்விதம் உள்பேன கருப்பையினால் அல்ல தசை மூட்டத்தால், கர்ப்ப கருவானது ஆவிருத மறைக்கப்பட்டிருக்கிறது. சதா அது போல தேன அந்த காமத்தினால், தேன முன்னாடி சொல்லியிருந்தாரு, அந்த தேனன்னா அதுதான் சொல்றாரு, ரெப்ரசன்ட் பண்றாரு. போன பாட்டுல சொன்னது தேன அந்த காமத்தினால், இதம் இந்த ஞானம் ஆவிருதம் மறைக்கப்படுகிறது. தூமேன ஆவிருதயதே வக்னிர் யதா கர்சோ மலேனச்ச யத் உல்பேன ஆவிருதோ கர்ப்பஸ் ததா தேன ஆவிருதம், தேனமிதம் ஆவிருதம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாட்டுடைய அர்த்தம் 3 உதாரணங்களை சொல்றாரு. இந்த ஞானம்ங்கிறது எப்படி வந்து காமத்தினால் மூடப்படுது, அறிவு மழுங்கி போச்சு இந்த ஆசையினால, பேராசையினால. 3 உதாரணம் சொல்றாரு. நெருப்பு எப்படி இந்த புகையினால் மூடப்பட்டிருக்கு. நெருப்பு வெளிச்சம்னு தெரியல, புகை வருது. அப்போ புகை வரும்பொழுது சிம்னியை வந்து விளக்க குறைக்க சொல்லுவாங்க, அது புகை தான் கொடுக்கும். இப்போ புகை நிறைய இருக்கும்போது வெளிச்சம் குறைஞ்சிடும், அது மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ தூமேனா வக்னி, வன்னின்னா நெருப்பு. வன்னி மரம்னு ஒன்று மரம் இருக்கு. அந்த வன்னி மர கட்டை வந்து ரொம்ப உறுதியானது. அந்த காலத்துல வந்து நெருப்பு உண்டாக்குறது அந்த வன்னி மரத்தை தான் பயன்படுது. ஆனால் அந்த வன்னி மரம்னா அரணிக்கட்டைன்னு பேர். ஒரு பலகை வச்சிருப்பாங்க, அதுல ஒரு குழி இருக்கும். வன்னி மர கழியை வந்து பயன்படுத்தி அந்த குழிக்குள்ள வச்சு கையில கடைவாங்க. கடை அந்த சூடு எடுக்கும், நல்ல சூடு வரும். சூடு கொட்டையை கூட நீங்க பார்த்துருப்பீங்க. எப்படி சூடு வந்து கொப்பளம் வர அளவுக்கு அது சூடுன்னு தான் அது பார்த்துங்க. அது தோல் எவ்வளவு கெட்டின்னு பாருங்க. ஸ்டோன் செல்ஸ்ன்னு படிப்பாங்க. அதை பொடி பண்ணி மைக்ரோஸ்கோப் பார்த்து ஸ்டோன் செல் பாருங்கன்னு காட்டுவார். அந்த உறுதி அந்த வன்னி மரம், முருகன் வன்னி மரத்துல தான் இருப்பார். இந்த வன்னிக்கட்டையை வந்து அரணிக்கட்டையை இருக்கும் போது நெருப்பு உண்டாகிறதுனால நெருப்புக்கு வன்னின்னு பேர். அதை அந்த புகை மூடி இருக்கிறது.
கண்ணாடியே வந்து அழுக்கு மலம் மல அப்படின்றது மலம் மூடி இருக்கு. அழுக்கு எல்லாம் திட்டுட்டா அப்படியே இருக்கு. சோப்பு தண்ணி எல்லாம் பட்டு அப்படியே மரம். இப்போ கண்ணாடி அந்த காலத்திலே இருந்ததா அப்படின்னு கேட்கணும். கண்ணாடி இல்லாத காலத்துல உலோகத்தை கண்ணாடியை பயன்படுத்த. இந்த நம்ம ஆண்டாள் வாழ்ந்த இடம் இருக்கு இல்லைங்களா, ஸ்ரீவில்லிபுத்தூர், அவங்க யூஸ் பண்ண ஆதர்சம், அவங்க மாலையை போட்டு தானே பார்த்துக்குவாங்க. ஒரு பித்தளையில வந்து ஒரு நல்ல பளபளப்பா புளி போட்டு தேய்ச்சி கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு அந்த ஆதர்சம் பேர். மேக்னெட் பத்தி கூட தெரிஞ்சிருக்கு, பாசாசம்னு பேர் மேக்னெட். எல்லா பொருளும் ஓரளவுக்கு நம்ம பாரத நாட்டில் விஷயம்லாம் தெரிஞ்சிருக்காங்க. உதாரணங்கள் அங்கே தான் கொடுக்குறாங்க. இந்த ஆதர்சம் சொல்லக்கூடியது வந்து இந்த பளபளப்பான கண்ணாடி. இன்னைக்கு வந்து உற்சவருக்கு வந்து நம்ம ஆதர்சம் காட்டுவோம். அவர் அலங்காரம்லாம் பண்ணிட்டு அவர் பார்த்துக்கிட்ட மாதிரி கிராப்பெல்லாம் வெட்டின பிறகு பார்பர் காட்டுறதுல சார் நல்லா இருக்கா அப்படின்னு அந்த மாதிரி அவருக்கு காட்டுவாங்க. அந்த 64 வகை உபசாரத்துல இருந்து நம்ம 16 வகை உபசாரம் பண்றோம் பூஜையில. சோடச உபசாரம் 64 பண்றது உண்டு. அதுல ஜல்லடையில அவருக்கு ஷவர் பார்த்து அவருக்கு துடைக்கிறதுக்கு தூமம் போடுறது, அப்புறம் அவருக்கு அலங்காரங்களை செய்யறது அப்படின்னு 64 வகையான உபச்சாரங்களை நம்ம செய்வதை நம்ம பார்க்கறோம். இல்லைன்னா நம்ம ராஜாவுக்கு எப்படி அலங்காரம் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருன்னா ராஜாவை எப்படி வர வைக்கும். வாங்க 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 வாங்குங்க, ஆவாகனம் கரிசியாமி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஆசனம் உட்காருங்க, ஆசனம் தரிசியாமி கொடுக்குற உட்காருங்க. அதுக்கப்புறம் ஆசமணியம் அப்படி 64 வகையான உபசாரங்கள் நம்ம செய்யும்போது நாம வந்து பழகிக்கிறோம். ஒரு பண்பாடு அங்கே வெளிப்படும். பாரத நாட்டு பண்பாடுன்னா சடங்குகளை போய் பாருங்க. வேதம் எங்க இருக்குதுன்னா நம்ம சடங்குல தான் இருக்கு. வேதத்துல வந்து சடாங்கம் அப்படின்னு சொன்னா 6 அங்கங்களுடையது. ஒரு யஜ்ஞம்னா அதுல 6 அங்கம் உண்டு. எந்த மந்திரம் யாரு கோட்டா இருக்கு, யார் மந்திரம் சொல்ல போறா அது பேர் கோட்டான். அவர் கிடைக்கலன்னா வேற யாரா வச்சுக்கலாம். விதிவிலக்கு உண்டு. விதிவிலக்கு. அப்புறம் மாற்று, இது பத்தலைன்னா அதுக்கு பேர்ல இது போட்டுங்க அப்படின்னு சொல்றோம். கிடைக்கலன்னா இது போட்டு அப்படி சொல்றோம் இல்லையா. ஆவரணார்த்தம் அக்ஷதாம் சமர்ப்பயாமி. ஆவரணம் போட முடியல, தங்கம் வரல, அக்ஷதை போட்டுக்கலாம். அதுக்கு இதுக்கெல்லாம் மாற்று உண்டு. சிலருக்கு மாற்று கிடையாது. மண்பானை தான் கொண்டு வருவாங்க, சொர்ண பாத்திரம். அதுதான் சொர்ண பாத்திரம் வச்சிருக்கிறா அப்படின்வாங்க, மண் பாத்திரம். இதுக்கெல்லாம் விதிவிலக்கு உண்டு. இது மாதிரி 6 விதமான விதிகள் கொண்டது சடங்கு. இல்ல மனிதனுடைய சடங்குகள் எல்லாத்துலயுமே வேற உள்ள இருக்குது. அது திருமண சடங்கா இருந்தாலும் சரி, அது வந்து கடைசியில எந்த வைதிக சடங்கோ, வைதிகம் இல்லாத சடங்கா இருந்தா கூட, வைதிகமே இல்லாத நாத்திகருக்கு கூட சடங்கு வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பெரியார் சிலைக்கு மாலை போட போறோம், முன்னிலை வகிப்பவர் அவரு, இவர் வரல சார் அவரை போட்டுடுங்க. அதுவும் சடங்குல ஒண்ணு. இந்த சடங்கு அப்புறம் தலைவராட்டம் தோழர் கரிசியாமி அப்படின்னு ஏதாவது செய்திருக்கோம். சடங்குங்கிறது வந்து மனிதனால விட முடியாத ஒன்று. பாரத நாட்டில் இருக்கிற எல்லா சடங்குமே வேதத்தை மறக்க முடியாம வச்சிருக்கு. வேதம் குறையவே இல்லை. அதனால சடங்கை நம்ம காப்பாற்ற வேண்டியது. சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு மூடன்னு சொல்லாதீங்க. அதே உண்மைன்னு நினைச்சுக்காதீங்க. வேதத்தை காப்பாற்றுறதுக்கு வேற வழி இல்லாதனால இப்படி சொல்லி. சரி, இந்த 3 பொருள் நம்ம. 3வது வந்து எப்படி கருவானது 10 மாசம் கழிச்சு வெளிவர வரைக்கும் தாயினுடைய கருப்பையால் மூடப்பட்டிருக்கிறது. இது மாதிரி இந்த ஞானம் காமத்தால் 3 வகையில மூடப்பட்டிருக்குதுப்பா. ஒரு சில பேருக்கு புகை மாதிரி இருக்குது, பூன் ஊதனா போயிடும், அவன் பழச்சுக்குவான், அவனுடைய ஞானம் வெளிப்பட்டுடும். அப்பப்போ வந்து காமம் வந்து மூடும். அது மூடக்கூடாதுன்னு நான் சொல்லல. காமம் இல்லாம இந்த உயிரும் கிடையாது. அடுத்த பாட்டுல சொல்லுவார், காமம் எல்லாருக்கும் இருக்கிறதுனால அது அப்பப்போ ஞானத்தை மூடத்தான் செய்யும். சத்துவகுணம் வரும்போது ரஜோகுணம் வரக்கூடாது என்று சொல்ல முடியும். ரஜோகுணம் முக்குணமும் இருக்கிறது தானே பிரகிருதி. அப்ப உடம்புன்னு ஒருத்தன் எடுத்துட்டான், மனம்னு ஒன்று இருக்குது, அந்த கரணம் ஒன்று இருந்ததுன்னு சொன்னா அதற்குள்ள நாம் எப்பவுமே இந்த 3 குணங்களும் மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கும்.
சத்துவகுணம் இருந்துகிட்டே இருக்கும். சரி கொஞ்சம் எழுந்து நடந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு நடந்து படிக்கிறத நிறுத்திட்டு போயிட்டு வருது குழந்தை. படிமா அப்படின்னு சொல்றாரு. ஒரு வேடிக்கை பார்த்து படி. இல்லைம்மா அதை வந்துட்டோமா அப்படின்னு கொஞ்ச நேரம் வீடியோ கேம் ஆடிட்டு இருக்காங்க. ரஜோகுணம் முடிஞ்சோன்னா மறுபடியும் சத்துவகுணம் வரும். ரஜோகுணமே இருந்ததுன்னா என்ன ஆகும்? அப்புறம் சத்துவகுணம் வரணும்னா கூட சமூக குணம் இருக்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும், படுக்க வைக்கணும். 3 குணங்களுமே தப்பு கிடையாது. ஆனால் இந்த ஞானம்ங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டவன், மற்றவங்களை பத்தி நம்ம பேசுறோம், ஞான நிஷ்டால இருக்கிறவன், ஞான யோகத்துக்கு வந்துட்டவன், பகவத்கீதை கேட்கிறவன், ஞானமே பிரதானமா இருக்கக்கூடியவன். அப்போ அவனுடைய அபேட்சகம், அவன் எதை நம்பி இருக்கணும்னு சொன்னா சத்துவகுணம் அபேட்சகமா இருக்கு. இவனுக்கு இந்த புகை மாறி வந்தாலும் கூட அவன் ஊதி தள்ளி அவன் ஞானத்தை கொண்டு வந்துடுவான். ஒரு சில பேருக்கு அர்ஜுனா இது கொஞ்சம் இந்த கண்ணாடியில மழுகு மாதிரி கொஞ்சம் சோப்பு போட்டு ஏதாவது தெளிச்சு அதை போட்டு பண்ணணும். அந்த காலத்துல புளி இதெல்லாம் போட்டால் தானே முடியும். அவனுடைய கண்ணாடி பித்தளை பளபளக்கக்கூடிய ஒரு பொருள். அல்லது ஒரு சட்டியில எண்ணெய் ஊற்றி சேமிச்சு அதுல முகத்தை பார்த்துப்பாங்க. இப்போ கூட தன்னுடைய முகத்தை பார்க்கறதுக்கு ஆத்ம தரிசனம் சொல்லி ஒரு சட்டியில பாத்திரத்துல நல்லெண்ணெய் ஊற்றி பார்க்க சொல்லுவாங்க. ஆத்ம தரிசனம் மூஞ்சுதான் பார்க்கணும். இதுக்குள்ளதானே ஆத்மா இருக்குது. ஆத்ம தரிசனத்தை இப்போ பரோட்சமா பாக்குற, அப்புறம் அபரோட்சமா நீ பார்த்துக்க வரா அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான சடங்குகள் எல்லாத்தையும் உள்ள நோக்கத்தோட செய்திருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுடவே கூடாது. இதுக்கு என்ன இல்லை, இதெல்லாம் சடங்குலாம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. திருமணமான பொருட்கள் அவங்களுக்கு மாப்பிள்ளை பொண்ணுக்கும் இந்த எண்ணெயை காட்டி பார்க்க சொல்றாங்க. ஆத்ம தரிசனம். ஏன் நம்முடைய திருமண வைபவமே ஆத்ம தரிசனத்துக்கு தான். 2 பேரும் பயணம் பண்றாங்க. ஆணும் பயணம் பண்றான், பெண்ணும் பயணம் பண்றான் ஆத்ம தரிசனத்துக்காக. பாரத நாடு ஞானத்தை நோக்கி போகின்ற ஞான பூமி. அப்போ உங்களுக்கு புருஷன் பஞ்சாதியாக விட்டுருக்கன்னா 2 பேரும் டிராவல் பண்றீங்க, ஒரே இடத்துல தான் போறீங்க. எதுக்கு 2 பிரஷ், 2 டவலு, 2 சோப்பு? புருஷன் பஞ்சாதியத்தை ஒரு சோப்பு போதும் இல்லையா, ஒரு சீப்பு போதும் இல்லையா, சுமை குறையுது இல்லை. அப்புறம் ஒருத்தர் உதவி செய்யறாங்க இல்லையா. அவர் ஏதாவது யஜ்ஞம் பண்ணிட்டு இருப்பாரு, அக்னிஹோத்திரம் பண்ணா கூட இந்த அம்மா பார்க்கணும். நெய்யே பத்தினி பார்க்காம நெய் பார்க்காம அது யஜ்ஞத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. நாங்க விவாத பஞ்சாயத்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னாலும் அந்த அம்மா நெய்யை பார்த்துட்டு போவாங்க. இதெல்லாம் எது பண்ண சொல்றாங்களோ அப்படின்னா அவர் நினைக்கூடாது. அந்த திருஷ்டியே போதும். she is participating. இப்படியாக 2 பேரும் ஒரே பயணத்தில் செல்லும்போது ஒருத்தர் சூட்கேஸ் தூக்குறாரு, ஒருத்தர் அதை தூக்கிட்டு வராரு, டிக்கெட்டை வச்சுட்டு இருக்காரு, எல்லாம் அப்படி மாறிட்டு இருக்கும்போது பயணம் போகுது. இப்படிப்பட்ட ஒரு பயணத்துல இந்த சடங்கெல்லாம் இதுல வச்சிருக்கிறாங்க. நீங்க சும்மா குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றுக்கிறதுக்காக கிடையாது. சத்புத்திரனுக்கு கொடுப்பதற்கு வேண்டிய கருவு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்து நீங்க இருக்கிறீங்க. உங்களுடைய பயணம் வேற இடத்துல இருக்குது, வழியில இருக்கப்படுறதால நீங்க பெருசா நினைச்சு கூடாது. அப்படிங்கறதுனால கல்யாணம் பண்ணதுனால முதல்ல குழந்தை பெற்றுக்கிறதுன்னு நினைச்சுக்காத, ஆத்ம ஞானத்துக்காக போயிட்டு இருக்கோங்கிறத ஞாபகத்துக்கு பண்றாரு. அதுக்காக தான் அவர் முதல்ல சன்னியாசாக்குறாங்க. கொடையும் கையில விட்டு செருப்பம் கையில விட்டு நீ போ அப்படின்னு சொல்லி அப்புறம் அவரும் வாவான்னு கூட்டிட்டு வராங்க. மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு சடங்கையும் நம்ம செய்யும் போது நாம ஒரு குறிக்கோளுக்கு தான் அதை செய்யறோம். இது உடம்பு இச்சைக்காகவோ தன்னுடைய பழப்புக்காகவோ இருந்தது கிடையாது. தயவுசெய்து இந்திய நாட்டில் இருக்கிற திருமணங்கள்லாம் அப்படிப்பட்டது அல்ல. குடும்ப வியவஸ்தாங்கிறதே ஞானத்தை அடைவதுதான். இங்கே வர்ண வியவஸ்தாவோ ஆசிரம வியவஸ்தாவோ குடும்ப வியவஸ்தாவோ கிரந்த வியவஸ்தாவோ எந்த வியவஸ்தையாக இருந்தாலும் எல்லாமே ஞானத்திற்கு ஒன்றுதான் குறிக்கோள். இப்படி கர்ப்பத்தில் இருக்கக்கூடியது இருக்கிறதுனால அது மறைந்து 10 மாதம் கழிச்சு தான் அது வரும். சில பேருக்கு காமம் ஞானத்தை மூடும். ஆனா அது வினை பயனால ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு தான் வரும். இப்படியாக மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்ப நீ கேட்ட இல்லையா, ஏன் நிறைய பேர் காமத்தால் தூண்டப்பட்டு, எதனால் தூண்டப்பட்டு இப்படி பாவத்தில் இறக்கிறான்னு கேட்டீங்க இல்லையா, அது காமத்தினால்னு சொன்னேன். அந்த காமமும் எல்லாருக்கும் சமமா இல்லை. சில பேருக்கு ஞானத்தை அது மறைத்தாலும் அது வெளிப்படுது. ஏன் அது ஞானத்தை பேசுறாருன்னா அடுத்து புத்தியினால இந்த காமத்தை அடக்க சொல்ல போறாங்க.
40வது பாட்டு. சத்தியமேனா? அந்த பாட்டினுடைய தொடர்ச்சி. மேலும் கௌந்தேய, குந்தியின் புத்திரனே அர்ஜுனா, துஷ்பூரனே, பூர்ணம்னா முழுமை, பூர்ணம், துஷ்பூர்ண திருப்தி அடையாத மனசு, அனல் என முன்ன சொன்ன இல்லையா, அனல் போன்று அலம்புத்தி இல்லாமல் நெருப்பை போன்றதும், காமரூப என காமம் என்ற வடிவத்திலும் உள்ளதும், ஞானின ஞானிகளுக்கு நித்திய வைரினா பெர்மனன்ட் எதிரி இந்த காமம் என்று பகவனாகிய ஏதேன இந்த காமத்தினால் ஞானம் ஆவிரதம் மறைக்கப்பட்டிருக்கிறது. போன சொன்னதேதான். இந்த ஞானிக்கும் கூட அது பரம வைரியாக நினைக்கிறான். மற்ற காமத்தை வைரியா நினைக்கிறது இல்லை. அது ஒரு சாதனமாக அவனுக்கு அறியாமை இருக்கிறான். இந்த காமம் எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சு கொள்ளாமல், இது காம வசப்பட்டால் நம்முடைய ஞானம் மறைக்கப்படுங்கிறது தெரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறான். ஆனா ஞானி ரொம்ப உஷாரா இருக்கு. அவனுக்கும் காமம் இருக்கிறது. ரஜோகுணம் இருக்கும்போது காமம் இருக்கத்தான் செய்யும். இப்போ அவனும் கேட்பான், இன்னைக்கு அந்த தெரு போலாமா இந்த தெரு போலாமா, அந்த மாமி கொஞ்சம் பழசா போடுவாங்க, இந்த மாமி கிட்டே போவோம் அப்படின்னு. அந்த வெங்கட்டு வீட்டுல கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் ஞானி நினைக்கூடாது. பிச்சை எடுத்து தான் போய்க்கிறான். அவனுக்கு பாத்திரம் கூட கிடையாது, கைதான் பாத்திரம். கையை கழுவினாலே பாத்திரம் முடிஞ்சுது. அதுல அப்படி 2 கையில் பிச்சை எடுக்கின்ற அந்த மனிதன் உஞ்சவிருத்தி பிராமணன். பிராமணன் பிரம்மத்தை நோக்கி செல்கின்றவன். இது நான் ஜாதியை சொல்றேன்னு நினைச்சிட்டேன். சிந்திய பொருட்களை எடுத்து சமையல் பண்ணி சாப்பிட்றவன். எங்கேயாவது மூட்டையை தூக்கும்போது கீழே சிந்திடுச்சுன்னு சொன்னா, அறுவடை செய்த பிறகு மிச்சம் இருக்கிற இடத்துல இருக்கிறதெல்லாம் பொறுக்கிட்டு அதை சாப்பிட்றவன். அப்போ நாளைக்குங்கிற ஒரு கவலையே இல்லாதவன், அன்னன்னைக்கு வேண்டிய, அப்ப நாளைக்குங்கிற கவலை தானே நமக்கு எல்லாருக்குமே. கவலை இல்லாத மனிதன் யாருன்னா நாளை பத்தி கவலைப்படாதான். சுமாரோங்கிறதே கிடையாது. கவலையே இல்லாதவன் யாருன்னா நாளையை பற்றி கவலையை பகவான் கிட்ட விட்டவன். பகவான் புரிந்து கொண்டவன். நான் பகவான் என்று தெரிந்து கொண்டவன். ஈஸ்வரன் நானும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஈஸ்வரன் வழி நடத்துகிறான்னு தெரிந்தது. இந்த ஒரு ஊன உடம்புக்கு என்ன வேண்டியதை கொடுக்க வேண்டியது அவனுடைய கடமை. இதை நான் எதுக்கு போய் தேடி இது கொடுக்கணும்? இந்த உடம்பை காப்பாற்ற வேண்டியது பிராரப்தம். நான் பிறக்கும் போதே நான் பிராரப்த கர்மத்துல எத்தனை வருஷம் வாழணும், என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன அனுபவிக்கணுங்கிறது பிக்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஃபுல் ப்ரோக்ராம் அஜெண்டா இஸ் கம்ப்ளீட். அதை தெரிந்து கொண்டவன் நாளை பத்தி ஏன் கவலைப்பட போறான்? பிராரப்தத்தில் டேக் கேர் ஆஃப் இட். அப்போ உனக்கு சாஸ்திரம் படிச்சு கூட பிராரப்தத்தை புரிஞ்சிக்காததுனால தான் நாளை பத்தி கவலைப்படுற. இப்போ பிராரப்தத்தை ஏன் சொல்றோம்? பிராரப்தம்னா இட் ஹஸ் ஸ்டார்டட் பிகினிங் டு ஃப்ரக்டிஃபிகேஷன். நீ செய்த பாவ புண்ணியங்கள் பலன் தர காத்திருக்கின்றன. இப்போது தயாராகிவிட்டது. ஆரப்தம் ஆரம்பமாகிவிட்டது. அம்பு புறப்பட்டு விட்டது. ஐயோ போகாத போகாதுன்னு சொல்ல முடியாது. வெளியிலிருந்து புறப்பட்ட அம்பு அது புறப்பட்ட இலக்கை நோக்கி சார். அது பேர் பிராரப்தம் பேர். பிறக்கும் போதே நாம் பிறந்த நாள் முதல் கடைசி மூச்சு வரை எவ்வளவு சாப்பிடணும், எவ்வளவு மூச்சு விடணும், எவ்வளவு மனம் கழிக்கணும், எத்தனை பேரை சம்பாதிக்கணும், எவ்வளவு துன்பங்கள் அனுபவிக்கணும், எவ்வளவு இன்பம் அனுபவிக்கணும், எத்தனை ரசகுல்லா சாப்பிடணும், எத்தனை மிளகா கறிக்கணும், எல்லாம் கம்ப்ளீட் அஜெண்டா ரெடி. இதை தெரிஞ்சிட்ட பிறகு நாளை பத்தி என்ன கேட்கணும்? தெரிஞ்சாலும் தெரியாவிட்டா நாளை வரப்போறது தானே இருக்கும். நீங்க மாற்ற முடியுமா? அப்போ இதை தெரிந்து கொண்டு ஈஸ்வரன் அண்டர்ஸ்டுட் ஈஸ்வரா பகவான் செய்த திருஷ்டியில இருக்கக்கூடிய விதி அவன் புரிஞ்சுக்கிட்டதுனால பகவானை தெரிந்து கொள்கிறான். பை நோயிங் ஈஸ்வரா வி பிகம் ஈஸ்வரா பிகாஸ் வி ஆர் ஈஸ்வரா. அதன் போக்கில் நாம் அதை விட்டு விடுகிறோம். இதை செய்யட்டும் அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு என்ன வேலை? இப்போ அவன் தான் ஆத்மாவாச்சு. இது ஈஸ்வரனுடைய நியதியில போகிறதுனால அவன் ஆத்மாவிலே இருக்கிறதுனால ஆத்மனாம் ஆத்மனி சந்துஷ்டக முதல் 2வது அத்தியாயத்தில் சொன்னார்.
ஞானி எப்படி இருப்பான்? தன் ஆத்மாவிலேயே ஆத்மாவை செலுத்தி, ஆத்மானா புத்தி, ஆத்மாங்கிறது உண்மையான சச்சிதானந்த ஆத்மா. சச்சிதானந்த ஆத்மாவில் புத்தியை ஒருங்கிணைத்து நிர்விகல்ப சமாதியில அவன் எப்பவுமே இருந்து கொண்டிருக்கிறானே. அவனுக்கு இந்த உடம்பு பற்றிய கவலையே இல்லாதனால காமம் ஞானிக்கும் வரும். அவன் கூட எங்க போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு இருக்கணும். நம்ம ரமணருடைய ஆளுங்கள்லாம் பிச்சை எடுத்துட்டு தான் வருவாங்க, அந்த மலையில ஏறி வருவாங்க. வந்த பிறகுதான் எல்லாருமே ஏதாவது சாப்பாடு கிடைக்கும். சில சமயம் ரொம்ப கம்மியா இருக்கும். பகவான் இவ்வளவுதான் கிடைச்சதுன்னு, சரி தண்ணி எடுத்து ஊத்து, அது சட்டி முருகன் நிறக்கி நல்லா கலக்கி எல்லாரும் கஞ்சியா குடிச்சுக்குவாங்க. அதை 4 வீட்டு சாம்பார் இருக்கும், ரசம் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும், எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தான் குடிப்பாங்க. எல்லாரும் சமாளித்து சாப்பிடுவாங்க. யாரும் டேஸ்ட் பார்த்து போகிறது இல்லை. ஜீவனார்த்தம் இந்த உயிர் படைச்சிருக்கணுங்கிறதுனால அதுக்காக இருக்கிறாங்க. காமத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எந்த காரியமும் செய்யப்படவில்லை. அது ஒரு உயர்ந்த நிலை. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்முடைய காமம் நம்முடைய தத்துவ குணத்தை மறைக்குதா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். காமத்தை பூர்த்தி செய்வதற்கு தர்மத்தில் இருக்கிறோமாங்கிறது மட்டும் பார்க்கணும். இப்ப ஆவிருதம் ஞானம் ஏதேன ஞானினோ நித்திய வைரின. இந்த மறைக்கின்ற ஞானத்தை மறைக்கின்ற அந்த வைரி காமரூபேன கௌந்தேய, காமரூபமாக இருக்கிறது, ஞானத்தை மறைக்கிறது. முதல்ல காமத்தை சொன்னாரு, இப்ப ஞானத்தை பற்றி சொல்றாரு. துஷ்பூரணோ அனலேனச்ச. இந்த காமம் எப்படிப்பட்டது? அனல் மாதிரி எரிந்து கொண்டே இருக்கும். அந்த காமத்தை இதாங்க கடைசி ஆசை, இனிமேல் நான் சன்னியாசின்னு யாரும் சொல்லவே முடியாது, இதுதான் கடைசி ஆசை அப்படின்னு அந்த ஆசையை நிறைவேற்றும் போதே 5 கூட வரும். இதுதான் கடைசி ஆசை, ஒன்னே ஒண்ணு, ஒரு கடையை மட்டும் வச்சு கொடுத்துட்டேன்னா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பார்க்கும்போது அந்த கடைக்கு என்ன போர்டு வைக்கலாம், என்ன விளங்காரம் பண்ணலாம் அப்படின்னு 5 ஆசை கூட சேர்ந்து. இந்த ஆசைகளை கடைசி ஆசை எதுவுமே கிடையவே கிடையாது. இந்த காமத்திற்கு ஒரு எண்டே கிடையாது. அதனால காமத்தை காமத்தால் நான் தீர்த்துட்ட பிறகு எனக்கு அதை பத்தி அக்கறையா இருக்காங்க. ஆமா, அனுபவிச்சு தீர்த்துடலாம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படி நினைச்சிடாத. அது பரம வைரியாக ஞானி நினைக்கிறாங்க. மற்றவங்களை பத்தி நம்ம சொல்ற ஞானிகளுக்கு தான் இது சொல்லப்படுகிறது. அது பூரணம் இல்லாமல் துஷ்பூரணம், முழுமையை தடுத்து அனல் போல எப்பவுமே கொதித்து கொண்டு மேலும் மேலும் நெருப்புல சாப்பிடுற மாதிரி காமம் காமத்தையே உணவாக கொண்டு போய்கொண்டே இருக்கும். எனவே நிரந்தர எதிரியாக கொள் அப்படிங்கிற. அடுத்து இந்திரியாணி புலன்கள், மனசு, புத்தி, அசிய. இந்த காமத்தின் அசியன்னா இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். காமத்தின் அதிஷ்டானம், இருப்பிடம், பூச்சேதே என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு ஒரு நான் கமிட்டெல்லாம் சொல்றாரு. அவர் யாரோ சொல்ற மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்கப்பா. இந்த காமம் எங்கேருந்து வருதுன்னு கேட்கறது இல்லையா? இது இருக்க இடம். ஏன்னா அவர் திருடனை காட்டி கொடுத்தாரு. திருடன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாலும் தண்டனை பிடிச்சு பிடிக்க முடியும். அப்ப காமம் எங்க இருக்குதுன்னு அர்ஜுனுக்கு தெரியணும் இல்லை. அதனால அவர் சொல்றாரு, இந்த இந்திரியம், மனம், புத்தி என்ற இடத்துல தான் அது இருக்குது. நான் கரெக்டா சொல்றேன், புரிஞ்சுக்க. ஏச இந்த காமம் தான் ஏதை இவற்றால் ஆவருத்திய மறைத்து தேகினம் தேகமுடைய ஜீவாத்மாவை விமோகயதி மோகத்திற்கு உட்படுத்துகிறது. மோகம் அப்படின்னா இது இந்திரியாணி மனோபுத்திர் அதிஷ்டானம் உச்சதே ஏதர் விமோகத்யேஷ ஞானம் ஆவருத்திய தேகினம். இந்த தேகினம்னா தேகத்தை உடையவன் தேகினம். தேகம் ஏன் சொல்றாங்கன்னா தகன யோக்கியதை உடையது. இதுக்கு என்ன யோகியதைன்னு கேட்கறாங்க. இந்த உடம்புக்கு என்னங்க யோகியதை? எரிஞ்சு போகிறதுக்கு தான் யோகியதை, வேற என்ன? இந்த உடம்பு வாழ்ந்தால கடைசியில ஒரு யோகியதை ஏதாவது உண்டா அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. இந்த உடம்பு யாராவது எடுத்துன்னு கேட்டா எடுத்துக்கிறாங்களா? இந்த பேனா யார் எடுத்துக்கிறீங்க? இந்த சட்டை நான் கொடுக்குறேன், யார் எடுத்துக்கிறீங்க? நோபடி கிளைம்ஸ் என்ன தவிர எதையும் தொலைச்சிடலாம், இந்த உடம்பு தொலைக்கவே முடியும். ஒன்றுத்துக்கு லாய்க்கு
யாருமே இது வேண்டாங்கிறாங்க. என்னுடைய வீடு வேணுங்கிறாங்க, வண்டி வேணுங்கிறாங்க, எல்லாமே வேணுங்கிறாங்க. ஆனா எனது எதுன்னு சொல்றாங்க. சார் எந்த சார் அது எப்படி சார் சொல்றீங்க? பாருங்க நல்லா எந்துங்கிறான். இந்த உடம்பு எந்துதான், அது கரெக்ட் நீங்க சொல்றதான். நோபடி கிளைம்ஸ் திஸ் பாடி எக்ஸப்ட் மைசெல்ஃப். அப்ப இந்த உடம்புக்கு என்ன யோகியதுன்னா எரிஞ்சு சாம்பலாக யோகியது. அதனால இதுக்கு தேகம்னு பேர். தகன யோக்கியதம், இது தகனத்திற்காக யோகியதுன்னு ஒரு உபநிஷத்துல சொல்லியிருக்கு. இந்த தேகி நாம், இந்த ஜீவன் எரிந்து சாம்பலாகத்துக்கு மட்டுமே உபயமா இருக்கின்ற உடம்பை உடையவன். ஞானம் ஆவருத்தைய, இந்த ஞானத்தால் மூடப்படுகின்றான். இந்த ஞானத்தை மூடுகின்ற அந்த காம ரூபம் எங்க இருக்கிறது சொல்றாங்க. இந்திரியானி மனோ புத்திர் அதிஷ்டானா. இந்திரியானம் சொல்லக்கூடிய, இந்திரியம்னு சொன்னாலே இயங்கக்கூடியதுன்னு அர்த்தம். இந்த இயங்கக்கூடிய மனம் புத்தி இந்த இடத்துலதான் அது ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு நமக்கு வந்து திருடனை காட்டி கொடுக்குறாரு. இப்போ நம்ம மனம் புத்திங்கிறது என்னங்கிற பிரச்சனைனால அதை கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம். மனம்ங்கிறது வந்து சங்கல்ப விகல்ப மாத்திரேன. மனம் எப்பவுமே இது அது இது அதுன்னு மாறிட்டே இருக்கும். அது புலன்களோட தொடர்பு கொள்ளும், மனோ விகாரங்களுக்கு இடம் தரும். கோபம், பயம், தாபம் இது மாதிரியான எல்லாம் மனம்தான். புத்திங்கிறது நிச்சயாத்மிகம் புத்தி, எதையும் நிச்சயம் செய்ய முடியாது. இது என்ன, இது பாம்பா கைதா அப்படின்னு மனசு சந்தேகப்படும். ஆனா புத்தி முட்டாள, இங்க எங்க பாம்பு வரப்போகுது, நீ தானே எடுத்து வந்து தாம்பு கயிறு போட்டு போனேன், இது போஸ்ட் பைப்புல இருந்து நீ தான் வாங்கி போட்டுருக்க. அப்புறம் தெரியும் உங்க வீட்டுல குழந்தை இருக்குன்னா ஏதாவது கொண்டு போட்டிருப்பான். புத்தி தான் நிச்சயிக்குது. இப்போ சங்கல்ப மாறி மாறி சிந்திக்கிறது மனம் என்றும், நிச்சயிக்கிறது புத்திங்கிறதுனால இந்த புத்தியில எப்படி காம வரும்? அதான் சொல்ற அங்க என்ன வருதுங்கிற புத்தியை மறைச்சிட்டு வருது. இந்த இந்திரியான் என்று சொல்லக்கூடிய மனம் அந்த கரணத்துல அது ஒளிஞ்சிட்டு இருக்குது. இந்த கரணத்தையே அது தூண்டுது. அந்த காமம் தான் புத்தியையும் செலுத்துகிறது. ஒருவேளை உங்களுக்கு ஆத்ம ஞானம் வேணும்னு ஒரு ஆசை வந்தது இல்லையா, அது எங்க வந்தது இல்லைங்க? காமத்துல இருந்து வரும். உங்களுக்கு ஒரு ஆசை, இங்க ஞானானந்தத்தின் மேல ஆசை. இங்கெல்லாம் என்னமோ ஆனந்தம் சொல்றாங்க, சினிமா தியேட்டர் ஆனந்தம், அந்த ஆனந்தம் இந்த ஆனந்தம் சொல்றாங்க. ஆனால் ஞான ஆனந்தம் நாம எல்லாமே இப்போ வந்து இந்த அறிவுக்காக பசியில ஏங்கிக்கிட்டு வரோம். அறிவு பசி, இது மேல ஒரு ஆசை இருக்கு. இந்த ஆசையும் காமம் தானே. காமத்தை ஏன் நமக்கு எடுத்துன்னு சொல்றோம்? இந்த அந்த கரணத்தில் தான் அது இருக்குதுப்பா. இந்த புத்தியிலேயே அந்த காமம் மூலம். இந்த காமம் தான் உனக்கு வந்து ஆத்ம ஞானத்தையும் தேட சொல்லி, புத்தகத்தை படிக்க சொல்லி, குருவை நாட சொல்லி, பகவத்கீதை கேடுன்னு சொல்லுது. அதே காமம் மறுபடியும் வந்து புலங்கள் வழியாக புகுந்து இன்னைக்கு ஒரு நாள் லீவு போட்டுக்கலாம், அப்படின்னு ஹோட்டலுக்கு போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும். எல்லாமே அதுதான் செய்வதனால சில பேர் அதை ஊதி தள்ளிடுறாங்க. புத்தியை ஸ்திரப்படுத்தியவர்கள். அதனால இருக்கிற விட தெரிஞ்சிருச்சுக்கோ. புத்திக்கு தான் கொடுத்து இது வந்து நம்ம வந்து பகவத்கீதை கிளாஸ் அனுப்பிச்சு, ஆனா அதுவே வந்து மறுபடியும் கால் வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லும். இருப்பிடத்தை சொல்லிட்டேன், புத்தியில தான் மறைஞ்சிருக்கு. திருடன் ஒளிஞ்சிருக்கிறான், அதனால ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. அது காமமாக இருக்கிறது, காம ரூபமாக இருக்கிறது. அது ஆசையை மட்டும் செய்ய, அது நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காது, அது தூண்டி விட்டு உன்னை செயல்படுகிறது. இப்போ அதை வந்து புருஷாகாரம் சொல்லக்கூடிய உன்னுடைய ஃப்ரீவில்லால பயன்படுத்தி காமத்தை அடக்கி புத்திக்கு இடம் கொடு. அதன் மூலம் நீ அடைந்தாலும் கூட அதை மறுபடியும் அதே காமம் மறைக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும்ப்பா. ஞானிக்கு அது பரம வைரி அப்படிங்கிறது. அது எல்லாமே நம்ம ஒட்டுமொத்தமா நம்ம அந்த கரணம்னு சொல்றோம். அந்த கரணம்ங்கிற வார்த்தை தமிழ்ல உள்ளம்னு சொல்றோம். இந்த உள்ளம்ங்கிறதுக்குள்ளே இருந்து எண்ணங்கள் வருது. எண்ணங்கள் பிறகு சித்தத்திலேருந்து வரும். அதுக்காக அந்த சித்தத்தை வந்து எண்ணங்கள் தோன்றுகின்ற ஸ்தானமாக வச்சுக்கிறார். ஒரு டெக்னிக்கல் வேர்டு. ஒரு அந்த கரணத்தையே நம்ம வந்து வேலைக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு வச்சுக்கிறோம். சிந்தித்து செயலாற்றி நிச்சயம் பண்ணுவது புத்தி இருக்கிறோம். புலன்கள் உங்களுக்கு கண் மூலம் காது மூலம் செயல்பட்டு உணர்வுகளை செய்வது மனம்கிறோம்.
நினைவுகளை தேக்கி வைக்குது. படித்த படிப்பு, நம்முடைய வாழ்க்கைகள், கடந்த கால நினைவுகள், சைக்கிள் ஓட்ட பழகுறது எல்லாமே இருக்குது. சைக்கிள் இப்போ நம்ம ஓட்டி ரொம்ப வருஷமா ஆச்சுங்க. ஏற்று சீட்டில் உட்காராச்சு மதிச்சு போயிட்டு இருக்கு. எங்கேருந்து வருது? சித்தத்தில் தான் இருக்குது. நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி செய்தேங்க, இந்த அதரத்தை எப்படி பண்ணுறது எனக்கு தெரியலங்க அப்படின்னு. நான் அடுப்புக்கிட்ட போய் நின்னவுடனே அப்புறம் வந்து மாவு கொண்டு வா, எல்லாம் செய்யணும் எப்படின்றது, பாகு எடுக்கிறது எல்லாம் தானாக வந்துடும். அதெல்லாம் சித்தத்தில். அப்போ சித்தம் வந்து எண்ணங்களுடைய எண்ணங்களாக இருக்குது. அந்த சித்தம் வந்து இந்த எண்ணம் ஒன்றும் இல்லை, பூர்வ ஜென்ம வாசனைகளும் அதில் இருக்கும். பல கோடி வருஷங்களாக ஜென்மங்களாக இருந்த எல்லா எண்ணங்களும் சித்தத்தில் தான் இருக்குது. எல்லாமே சேர்த்து நமக்கு உள்ளம்னு பேர். உள்ள இருக்கிறதுனால உள்ளம். அது அந்த கரணம். கரணம்னா ஒரு கருவி. அது வெளியிருந்து செய்வதனால இது வந்து புறக்கரணம், பாக்கிய கரணம். இந்த கை அது உள்ளே இருந்து இதை செய்திக்கிறதுனால இது பேர் அந்த கரணம் பேர். அந்த கரணம், அந்த கரணம் இல்லை, தமிழ்ல நம்ம அந்த கரணமே எழுதுதான், அந்த கரணம் அப்படின்னு வரும். இப்ப இந்த இருப்பிடத்தை அவர் சொல்றார், நெருங்கிக்கிட்டே இருக்கும். தஸ்மாத் எனவே ஆகவே பரத ரிஷப அர்ஜுனா, பரத குலத்திலே ரிஷபம் போன்றவனே, மனித ஏறு, அடல் ஏறு. ஒரு புகழ்ந்து சொல்ற, நீ சாதாரண பையன்ல, நீ வந்து எருது. நீ நின்னாக்க அந்த தூரத்துல இருந்து பார்த்தா தெரியும். பசு கூட்டத்துல நீ மட்டும் தனியா தெரியுவ. நல்ல பரத ரிஷபம், பரத குலத்து ரிஷபமே. பரத குலத்துல நிறைய பேர் பிறந்தாங்கப்பா, நீ தான் வந்து காளை மாடு மாதிரி நிக்கிற. துவம் நீ ஆதவ் முதலில் இந்திரியாணி தெரிந்துகொள், இந்திரியாணி புலன்களை நியமிய, அதை வசப்படுத்தி, நியமப்படுத்தி, ஒழுங்குபடுத்தி, ஞான விஞ்ஞான நாசனம், ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அழிக்கின்ற ஏனம் பாப்மானம், இந்த பாப பொருளாகிய காமத்தை நிச்சயமாக ஹி பிரஜகி வீருடன் ஒழித்து விடு அப்படின்னு சொல்ற. பிரஜகி வந்து சொல்ற, போன பாட்டுல வந்து அது அந்த கரணத்துல புத்தியில தான் மறைஞ்சிருக்கிறது. காமம் தான் அந்த கரணத்தையே செயல்படுத்துகிறது. காமம் வந்து எல்லா உயிருக்கும் ஆதாரமா இருக்கிறது, செயல்படுத்துகிறது. பகவானே அவரு சோ காமயத்தை பகுஸ்யாம் பிரஜாயாயேதி அப்படின்னு அவர் சொல்றார். நான் பலவாக பிரிந்து திருச்சி செய்வதற்கு ஆசைப்படுகிறேன் அப்படின்னு அவர் சொல்றதுனால எல்லா செயலுக்குமே காமம் தான் அடிப்படையா இருக்கிறதுனால நான் தப்புன்னு சொல்லல, அது இருப்பிடத்தை சொல்லுகிறேன். ஆனால் உன்னுடைய காமம் இப்பொழுது ஆத்ம ஞானத்தை போவதனால அதை நீ வைரியாக நினைச்சுக்க, நீ தூண்டி விட்டுடுச்சு. ஆனால் இனிமேல் புத்தியினர்கிட்ட நீ போகணுங்கிறதுனால தஸ்மாத் எனவே இந்திரியான் ஆதவ் நியமிய பரத ரிஷப பாப்மானம் பிரஜகேனம் ஞான நாசனம். இந்த ஞானத்தை நாசம் செய்கின்ற காமத்தை பரம எதிரியாக நினைத்து அதை நீ நியமப்படுத்து அப்படிங்கிற. அதை அழிக்க சொல்லல, நியமப்படுத்து. இந்திரியத்தில் தான் அது இருக்கிறது. அப்ப அது எங்க இருக்குது? அது இந்திரியத்துல. இது எப்படி நியமப்படுத்துறது? இந்த நியமப்படுத்துறத நாம வந்து சமம் சமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பகவான் அதில் சொல்லல, ஆனா சாஸ்திரத்துல இந்த காமத்தை நியமப்படுத்துறது எப்படிங்கிறது சமம் சமம் உபரமம் அப்படின்னு சொல்றாங்க. சமம் சமம் உபரமம் திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் அப்படின்னு 6 குணங்கள் இருக்கு. இது ஷட்க சம்பத்துன்னு பேர். சம்பத்துன்னா பெரிய செல்வம். மிகப்பெரிய செல்வமாக நினைக்கிறது இந்த 6 பொருள் தான். சமம் சமம் உபரமும் திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் அப்படின்னு கரெக்டா சொன்னா இன்னும் மிஸ் ஆகி போச்சா? 6 இருக்கா? சாதன சதுஷ்டயம் அப்படின்னும் போது அது 4 சொல்லுவாங்க. அதுல வைராக்கியம் விவேகத்தை விட்டுட்டு இப்போ விவேகத்தை சமம் சமம்ன்றது மட்டும் பார்க்கணும். இந்த காமத்தினால இந்த புத்தியும் மனமும் சித்தமும் தூண்டப்படுது. ஏன்னா அது வந்து ரஜோகுணம். இந்த ரஜோகுணத்திலிருந்து தோன்றியது புத்தி, கர்மேந்திரியங்கள். தத்துவ குணத்தினால் தோன்றக்கூடியது இந்த சித்தம் புத்தி என்ற இருந்தாலும் கூட இந்த ரஜோகுணம் தூண்டுறதுனால இந்த அந்த கரணங்களும் கூட சேட்டைய ஆரம்பிக்கும். அதையும் நீ நிறைவேற்றினால்தான் வாழ்க்கையை வாழ முடியும். கர்மயோகத்துக்கும் காமம் தேவைப்படுது இல்லையா?
ஆகவே அதை எப்படி நியமப்படுத்துறதுன்னு சொல்றாரு. அதை அழிக்கணும், வைரியங்கிறதுனால ஒழிச்சிடாதுன்னு சொல்றாரு. அதை நியமப்படுத்தி பயன்படுத்திக்கொள். எப்படி நியமம்னா யம நியமம், ஆசனம், பிராணாயாமம் அப்படின்னு பதஞ்சலி சொல்றாரு. வேத சாஸ்திரத்துல அதை வேற மாதிரி சொல்லுவாங்க. அது யோக சாஸ்திரத்துல நியம யமம்னுவாங்க. இந்த சாஸ்திரம் நம்ம சமதமம்னு சொல்லுவோம். சமம்னா பாகேந்திரியங்கள் சொல்லக்கூடிய பேச்சு, செயல், இதற்றை கட்டுப்படுத்துதல், நிக்கிரகம், பாகேந்திரிய நிக்கிரகம் சம. உள்ள இருக்கக்கூடிய அந்த இந்திரியங்கள், உள்ள இருக்கக்கூடிய அந்த கரண நிக்கிரகம் சமம். காமத்தினால குரோதம் வரும்னு சொன்னீங்க. இந்த குரோதத்தை யாராவது நிறுத்த முடியுமா? கோபத்தை நிறுத்துவோம் அப்படின்னு நிறைய பேர் பயிற்சி தராங்க. கோபத்தை நிறுத்துவதற்கு 10 நாள் பயிற்சிகள். மூச்சு எப்படி இழுத்து கோபம் நம்மளை கேட்டுட்டு வரதே கிடையாது. 5 நிமிஷம் கோபமா இருங்க அப்படின்னு மகேந்திரனை கேட்டா அவரால் கோபமா இருக்க முடியாது. ஃப்ரீவில் இருக்க வரையும் கோபம் வராது. ஃப்ரீவில் உங்ககிட்ட புருஷாகாரம், நான் இருக்கிறேன் என்ற நினைப்பு இருக்கும் பொழுது கோபம் வராது. கோபம் வந்துட்டுனா நீங்க இருக்க மாட்டீங்க. கோபம் வந்துட்டா நான் இல்லைன்னு சொல்லுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? புருஷாகாரம் இல்லைன்னு அர்த்தம். தெர் இஸ் நோ ஃப்ரீ வில், தெர் இஸ் நோ கண்ட்ரோல். பிரேக் இல்லாம வண்டி ஓடும். ஆனா பிரேக் இருந்ததுன்னா, புருஷாகாரம் இருந்ததுன்னாக்கா வரவே முடியாது. அப்போ ஒய் டோன்ட் யூ எக்ஸர்சைஸ் ஒரு புருஷாகாரம்? உங்களுடைய ஃப்ரீவில் ஒன்று கொடுத்துருக்காருல, அந்த ஃப்ரீவில் எப்படி பயன்படுத்துது? கோபம் வந்தாலும் கூட எக்ஸர்சைஸ் யுவர் ஃப்ரீவில். உனக்கு செயல் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்க வாய்ப்பை பயன்படுத்தி என்ன செய்யணும்? கோபப்படாமல் இருன்னு சொல்லல, கோபத்தை அறி. கோபத்தை அறிங்கிறது பாரதி என்ன சொல்றாரு? ரௌத்ரம் பழகுகிறார். அதை நியமப்படுத்துன்னு தான் சொல்றாரு. அவரு சொல்லிட்டாரு சொல்லி எல்லாமே அந்த பாரதி சொல்லிட்டாரு. பாரதி சொன்னது ஒண்ணு மட்டும் தான் பிடிச்சிட்டு இருக்காரு. அவர் பழகுன்னு தான் சொன்னார், எக்ஸசைஸ் சொல்லல, நியமப்படுத்துன்னு தான் சொல்றாரு. அந்த நியமத்துக்கு பேரு இங்க சமம். சமங்கிறத அவரு பழகுங்கிறார். சமம்ல எப்படின்னா ரொம்ப சுலபம். கோபம் வந்துடுச்சா உங்களுக்கு தெரியுது இல்ல, யூரின் வருதுன்னு தெரியுதா மாதிரி கோபம் வருதுன்னு தெரியுது. அப்போ கோபம் வந்த பிறகு சமங்கிறது என்ன? பழகணும். எப்படி பழகணும்னா, ஐ எம் இன் ஆங்கர், இன் த ஃபிஸ்ட் ஆஃப் ஆங்கர், ஐ வில் நாட் கமிட் எனி ஆக்ஷன், ஐ வில் நாட் கமிட் எனி தாட். நான் எதையும் பேச மாட்டேன், எதையும் செய்ய மாட்டேன். அது செய்ய முடியாதா? இது பேர் சமம். இது கோபத்துக்கு மட்டும் இல்ல, எல்லாவற்றுக்கும், காமத்தினால் ஏற்படுகின்ற எல்லாவற்றுக்கும், காமத்தினால் ஏற்படுகின்ற ஆசாபாசங்கள், பொறாமை, பயம். பயம் என்று தெரிந்தவுடனே பேசாத, செய்யாது. பயத்தினால செய்துதான் சார், பயத்தினால செய்துட்டேன் சார். அப்ப உங்களுக்கு ஏன் செய்யற, எதுவும் செய்யறங்கிற ஃப்ரீவில் இல்லையே. ஹைஜாக் பண்ணிருக்கு பயம். கோபம் வந்துடுச்சா? ஃப்ரீவில் இல்லை. ஃப்ரீவில் இருக்கும்போது கோபம் வரும். அப்ப ஃப்ரீவில் எக்ஸசைஸ் பண்ணணும்னா கோபத்தை நீங்க நிறுத்த முடியாது. ஆனால் சமம் என்ற பயிற்சியை செய்ய நியமப்படுத்து. என்ன செய்யறாரு? கோபம் வரும்போதோ, ஆசை வரும்போதோ, காமம் வரும்போதோ, பயம் வரும்போதோ, பொறாமை வரும்போதோ வரட்டும். ஆனால் எதையும் பேசாதே, எதையும் செய்யாது. இது செய்ய முடியுமா? ரொம்ப சுலபம். தசரத மகா சக்கரவர்த்தி காம வயப்பட்டு அழகான உன் மனைவியா கைகை கிட்ட சந்தோஷமாக இருக்கும் பொழுது, என்ன வேணும் கேள் மை டியர் ஹனி, ask me anything I will grant you. I tell you honey, I will give you anything you ask for. இந்த லூசை இப்பதான் பிடிச்சா உண்டுங்கிறதுனால அந்தம்மா அப்புறம் கேட்கறேங்க, 2 வாரம் கொடுங்க. என்ன சொல் அப்படின்ற அவ்வளோ காம வயப்பட்டு அவர் சொல்லிட்டார். அப்புறம் சொல்றேங்க, உஷார் பெருவி அன்னைக்கு கொடுத்த வாரம் எப்படி ஆச்சு பாரு. வாழ்க்கையில செய்ய முடியாத பெரிய தப்பா அவருக்கு. கோபத்துல மட்டும் ஒருத்தன் தப்பு செய்யறது இல்லை, காதலிலும் செய்கிறான், காமத்திலும் செய்கிறான், பொறாமையிலும் செய்யறான். நான் யாருன்னு காட்டுறேன் பாரு, அவன் தானா அப்படின்னு போய் இவன் போய் லோன் வாங்கிட்டு ஒரு ஏசி வந்து மாட்டிருக்கிறான். அவர் போகவே மாட்டார், கரண்ட் போகும்.
எல்லா காரியங்களுமே செயலை வந்து பொறாமையிலும் செய்யாது, கோபத்திலும் செய்யாது. சமம்ங்கிறது தான் ரொம்ப சுலபம். ரவுத்தரம் பழகுன்னு தான் சொல்ற. கண்ட்ரோல் இட் அண்ட் யூஸ் இட். கடிதோச்சி மெல்லறிக அப்படின்னு அடிக்கிற மாதிரி தூக்கு, ஆனா மெல்ல தட்டு. டீச்சர்களுக்கு சொல்லுவாங்க கடிதோச்சி மெல்லறிக. சமம்ங்கிறது இப்படி சமத்தால் நம்ம பண்ண கோபமே அடங்கி போயிடும். என்னவோ தெரியல, இப்பெல்லாம் கோபமே வரமாட்டேங்க. ஏன்னா இயல்பு தெரிஞ்சு. இந்த செடுமூஞ்சி இப்படிதான் பேசணும். எங்க பாஸ் வந்தாருனாக்கா அப்புறம் சொன்ன இப்படியே சொன்ன அப்படி பண்ணிட்டு சார் வச்சிருக்கு சார் முன்னாடி. ஓ முதல்ல சொல்லிருக்கலாம்ல. அதுக்கு இதுக்காக இவர் வந்து ஒரு நாளெல்லாம் அந்த செக்ரட்டரியோ மற்றவங்க எல்லாம் பாடாத பாடல. ஒரு நாள் லீவ் போட்டாலும் ஒரே சந்தோஷம், எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா ஒருத்தர் எப்பவுமே கூலா இருக்கிறான். அவன் என்ன தெரிஞ்சுன்னா அது அவருடைய இயற்கையும் தெரிஞ்சு. உங்களுக்கு தெரியுங்களா அவர் ஏன் அப்படி இருக்காரு தெரியுங்களா? குழந்தையிலே அவருக்கு அப்படி ஒரு பிரச்சனை, அவர் முன்கோபம் அவருக்கு பிரச்சனை, சைல்ட்ஹுட் ப்ராப்ளம். அவங்க வீட்டுல இருந்தோமா அப்படி, அவருக்கு அங்க ஒன்றும் பண்ண முடியாது. வெளியே புலி வீட்டுல எலி அப்படின்லாம் அவருக்கு தெரிஞ்சிட்ட பிறகு எப்படி நம்ம கோபம் வரும்? அவர் மேல பரிதாபம் தான். உண்மையிலே கோபப்படுறவங்களை பார்த்து நம்ம பரிதாபப்படுறோம். அந்த கோபத்துக்கு காரணம் ஏதோ அவங்களுக்கு குழந்தையில இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம் தான். இழந்தது, பாசம் இழந்தது, தனக்கு கிடைக்க வேண்டியது மற்றவங்க யாருக்கோ போயிடுச்சு, தன்னை நிராகரிக்கப்பட்டிருக்கிறார், உதாசீனப்பட்டிருக்கிறார், தனக்கு வர வேண்டிய பதவியும் பட்சம் வேற ஒருத்தர் எடுத்துட்டாங்க. இந்த வெறுப்பும் கோபமும் அவங்களுக்குள்ள இருக்கும்போது இந்த சமுதாயத்தின் மீது கோபம், கரெக்டா வேலை செஞ்சவங்க கோபம். என்னால செய்ய முடியல, இவங்கெல்லாம் ஒழுங்கா வந்துடுறாங்க, 8 மணிக்கு என்ன தான் வந்துருக்கிறாங்க. இப்படி எதுக்கு பார்த்தாலும் குற்றம் காட்டுவதன் காரணம் சம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கிறத புரிந்து கொண்ட பிறகு நமக்கு கோபம் வருவதில்லை. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால நம்முடைய வாழ்க்கை மாறுவதனால இந்த இந்திரியாணி பரான்யு இந்திரியேத்ய பரம் மனஹ மனசு பரா புத்திரியோ புத்தே பரதஸ்துத. புலன்களை பராணி உடலை காட்டிலும் மேலான. இது வந்து நம்ம அடுத்த வாரம் வச்சுக்கலாமா? இன்னைக்கு வேகமா சொல்லிடுறேன், தயவுசெய்து இன்னைக்கு ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்க. இந்த உடலை காட்டிலும் புலன்கள் ரொம்ப நுட்பமானது அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான பகுதிக்கு நம்ம. இந்த உடம்பு புலன்கள் பார்க்குது, நான் கருப்பு, இந்த சட்டை அழுக்கா இருக்கு. இந்த உடம்பை வந்து புலன்கள் பார்க்குது. ஆனா உடம்பு புலனை பார்த்துதா? என்னைக்காவது இந்த கை கண்ணை பார்த்துச்சா? மருதாணி நல்லா இருக்குன்னு கண்ணு பார்த்து. ஆனா இந்த கை வந்து ஒரு நாள் நான் கண்ணை பார்க்கணும்னு ஆசைப்பட முடியும். இந்த ஸ்தூலமான உடம்பை நுட்பமான புலன்களால் பார்க்க முடியுது. அப்போ ஸ்தூலத்தை விட சூட்சுமம் நுட்பமா இருக்குது. இந்த உடம்பு முழுக்க என்னுடைய உணர்வுகள், இந்த தொடு உணர்ச்சி ஸ்பரிசம்ங்கிறது வந்து உடம்பு முழுக்க இருக்குது. ஊடுருவி பாஞ்சிருது, எங்க தொட்டாலும் தெரியும். எந்த இடத்துல எது வந்து கொசு உட்கார்ந்தாலும் நமக்கு தெரியும், காற்று படும்பொழுது நமக்கு தெரியுது. அப்போ நான் என்னுடைய புலன் உடம்பு முழுக்க நிரம்பி இருக்கிறதுனால அப்போ உடம்பையும் நிரப்பக்கூடிய அளவுக்கு அது மென்மையா இருக்க நூற்றா இருக்குது அப்படிங்கிறார். இந்திரியாணி புலன்கள் பராணி உடலை காட்டிலும், பராணின்னா வெளியிருக்கக்கூடிய ஸ்தூல உடலை காட்டிலும் மேலானவை என்று கூறுகிறார்கள். இந்திரியேப்பிய இந்த புலன்களை காட்டிலும் இந்திரியேப்பிய மனக பர மேலானது. மனசு மனதை காட்டிலும் புத்தி பரா மேலானது. மேலும் புத்தேகே புத்தியை காட்டிலும் பரத மிகவும் மேலானது அதுவே அப்படின்றார். அதுவே என்று அப்படியே கொக்கி போடுறார். இந்த உடலை புலன்கள் நிரம்பி இருக்கிறதுனால உடம்பை காட்டிலும் புலன் மேலானதா இருக்கு. ஆனா இந்த புலன்களுக்கு வந்து ஒண்ணுதான் தெரியும். கண்ணு வந்து காதுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாது. கொஞ்சம் காது என்ன கேட்டதுன்னு கண்ணை கொஞ்சம் பார்த்து சொல்லுன்னா மை டியூட்டி இஸ் நாட் யூ ஆஸ் ஹியர்
காது போய் கேட்டு நீ வந்து சத்தம்லாம் கேட்டியே, இந்த சத்தம் எதிரிருந்து வந்தது கொஞ்சம் பார்த்து சொல்லுன்னா நீ கண்ணு கேடுன்னு தான் சொல்ல. ஆனா மனசு இந்த 5 புலன்களையும் புகுந்து புலன்களை காட்டிலும் நுட்பமானது. 5 புலன்களுக்குள்ள அது போகும். மனசு எங்கே இருந்ததுனாக்கா தொட்டது கூட தெரியாது. என்னங்க முதுகுல இருந்து ஒரு பாம்பு ஏறிட்டு இருக்குது தெரியலையா, தேள் என்ன முக்கியமான வேலையை இருந்துட்டேன். மனசு புலன்களுக்குள் சென்றால் தான் புலனே வேலை செய்யும். அப்ப புலன்கள் 5ஐயும் காட்டியும் மனசு இன்னும் நுட்பமானது, அது பரமானது. அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப சட்டிலா ஃபைனர் மெட்டீரியல். சலடை போட்டு தெளிக்கும் போது கொஞ்சம் கோர்ஸா விழுது, அப்புறம் சாஃப்டா இருக்கிறது மேல நிற்குது. இன்னொரு சலடையில போட்டு இன்னும் செலிக்கிறோம், இன்னொரு சலடை. அது மாதிரி 7 சலடை வச்சிருப்போம் நான் மைக்ரான் கணக்குல. 44 மைக்ரான் ஒரு சலடை இருக்கு. அது யாராவது திருடிப்பட்ட அது ஒரு யூஸும் கிடையாது, அதுல தவிக்கவே முடியாது. நான் புழு பிடிக்கிறதுக்காக வச்சிருந்தேன். சாயில்ல ஒரு புழு இருக்குது, சீனோராப்டைட்டிஸ். அது வந்து 44 மைக்ரான் குள்ளதான் இருக்கும். அதை பிடிக்கணும்னா அந்த சலடை தான். அப்ப மண்ணை எடுத்து முதல்ல ஒரு கோர்ஸ் சலடையில போய் தெளிச்சு கொஞ்சம் அதை கொண்டு போய் இன்னொரு சலடையில போயிட்டு அதை தெளிச்சு இன்னொரு சலடை போட்டு 7வது சலடை வந்து 44 மைக்ரான் அதுல எழுதி வச்சிருக்கிறேன். ஆனா அதை காண போயிடுச்சுன்னா எனக்கு அந்த ரிசர்ச்சே பண்ண முடியல, அது அந்த புழு பிடிக்க முடியல. அது மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வந்து புகக்கூடிய அளவுக்கு நுட்பமானதாக மனம் இருக்கிறது. அர்ஜுனா, இந்த மனதை காட்டிலும் நுட்பமானது புத்தி. என் மனசே அது வெளியே பார்க்கும். என் மனசு தடுமாறிச்சுங்க அப்படின்னு எப்படி தெரிஞ்சது? நான் பார்த்தனே. இப்ப மனசு அமைதியா இருக்குதுங்க. அப்ப மனதை காட்டிலும் மனதை பார்க்கின்ற ஒன்று புத்தி ரொம்ப நுட்பமானது. ஆனா அதையும் விட நுட்பமானது புத்தியையும் பார்க்குது. என் புத்தி அன்னைக்கு சரியில்லைங்க, இன்னைக்கு தெளிஞ்சிருக்கு. இந்த புத்தி அன்னைக்கு இருந்திருந்தா எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு புத்தியும் பார்க்கிற ஒன்று இருக்கிறது. அது ஆத்மா அப்படின்னு இந்த கர்மயோகத்துல கடைசி பாட்டு வர. ஏவம் இவ்விதம் புத்தே புத்தே பரம், புத்தியை காட்டிலும் ஆத்மா மிகவும் மேலானவன், நுண்ணியவன், பலமுள்ளவன் என்று புரிந்து கொள். புத்வா, புத்தியினாலும் புத்தி தான், புத்வான்னா புரிந்து கொள்னு அர்த்தம். புத்தியினால் அறிந்து கொள். ஆத்மன புத்தியினால் ஆத்மானம் ஆத்மாவை சம்ஸ்தப்ய வசப்படுத்தி மகாபாகோ தோல்வலியுடையவனே, காமரூபம் காமம் என்கின்ற துராசதம் வெல்ல முடியாத சத்ருவை ஜகி கொன்றுவிடு அப்படின்னு ஆத்மா ஞானத்தை கொண்டு கர்மயோகத்தை முடிக்கிறார்கள். இந்த புலன்களுக்கும் நுட்பமான மனதையும் மனதுக்கும் நுட்பமான புத்தியையும் புத்தியும் அறிகின்ற ஒன்று. தம்பி கேட்டார், இந்த ஆத்மா எங்க இருக்குது, ஆத்மா எங்க இருக்குது? ஆத்மா எங்கேயும் போகல, புத்தி பின்னாடிதான் இருக்கு. புத்திக்கு மிக அருகில் உபனிஷத். இந்த புத்தியில் இருக்க அந்த காமத்தை சத் படைத்திருக்கக்கூடியது, அதை சொல்வதுதான் உபனிஷத். அந்த உப நிச்சயப்படுகின்ற புத்தியின் பக்கத்துல தான் புத்தியில் உரைபவர். இந்த கணபதிக்கு பேர் புத்தியில் உரைபவர். கற்பக எனவின கடிதேகும் பாடுற கைத்தர நிறைகனி அப்பம் புரின்றதுல புத்தியில் உரைபவர். புத்திக்கு பேர் குகைன்னு பேர். அந்த புத்தியின் உள்ள பின்னாடி ஆத்மா இருக்குது, அதனால குகன்னு பேர். முருகன் புத்திக்குள்ள இருக்கக்கூடியவர், அவர் சுப்பிரமணியர். பிரம்மன்னா வேதம், பிரம்மம்னா ஆத்மா, சுப்பிரம்மம். அந்த புத்திக்கு சுப்பிரமன் பேர். அது சுயம் ஜோதி, ஒலிக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் இதை இது யாரும் பார்க்க முடியும்? மைக்கு இதை பார்க்காது. இது பக்கமே 2 வருஷமா இல்ல 10 வருஷம் 100 கோடி வருஷம் 2 பக்கத்துல இருந்தாக்க இந்த மைக்கு இதை பார்க்காத, இது பார்க்க. ஆனா எப்பொழுதுமே பார்க்கக்கூடியது ஆத்மா. ஆத்மாவை எதை வைத்து அறிவது? நீ கேட்கறீங்கல்ல, புத்தி வச்சுதான் அறியணும். ஆத்மாவை புத்தி வைத்து புத்தி தான் அறிஞ்சுக்குது. ஆத்மா அதை அறிய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஆத்மா எப்பவும் தன்னை அறிந்து கொண்டே இருக்கு.
அது ஸ்வயம் சாட்சியம். தன்னை எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கும். கனவிலும் உறக்கத்திலும் ஆழ்ந்த உறக்கத்திலும் புத்தி கூட இல்லாம போயிடும். அப்பவும் ஆத்மா இருக்கு. ஏன்னா முடிச்ச பிறகு நான் நிம்மதியாக தூங்கினேன் அப்படின்னு புத்தியா சொல்லுது. ஆத்மா சொல்ல புத்தி நம்புது. ஆத்மா தான் அதை அறிந்து கொண்டிருக்கிறது. ஆத்மா இப்படி இல்லாம போக முடியும்? ஆத்மா எப்பொழுதும் சர்வ சாட்சியாக இருக்கிறது, அந்தரியாம இருக்கிறது. அந்த அந்த ஆத்மா நான் என்று தெரிந்து கொண்டு புத்தியை உன் வசப்படுத்திக் கொள் அப்படிங்கிறார். ஏன்னா புத்தியை தான் முதல்ல வசப்படுத்தணும். புத்தி வசப்பட்டா மனசு வசப்படும். மனசு வசப்பட்டாக்கா புலங்கள் வசப்படும். புலங்கள் வசப்பட்டா இந்த உடம்பு வசப்படும். உடம்பு வசப்பட்டா இந்த உலகமே வசந்தான். ஆத்மாவை பிடித்துக்கொள் அப்படின்னு பகவான் அற்புதமா இந்த பாடல கர்மயோகத்தில் எழுதுகிறார். அதுக்கப்புறம் நம்ம பகவான் என்ன சொல்றாரு அந்த பாடல் பதஞ்சலி யோக சூத்திரம் ஆரம்பிக்கலான்னு ஒரு எண்ணம். ஓம் அசதோமா சர்க்கமய தமசோமா ஜோதிர்கமய நித்யோமா அமிர்தங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் குருப்யோ நமः.